கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவர். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீ பேதுருவாய் இருக்கிறாய், ஆனால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் தம்மை காண்பித்து சொல்றார். பேதுரு என்றால் பெட்ராஸ், நீ ஒரு கல்லா இருக்கிற, ஒரு சின்ன கல்லா இருக்கிற, ஆனால் நான் ஜீவனுள்ள கல்லாய், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்து உங்கள் யாவரையும் நான் மீட்டிருக்கிறேன். பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிற எல்லா மனிதரையும் நான் மீட்டெடுத்திருக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. யார் பாதாளத்துக்கு போறது அப்படின்னா மரணம், அதுதான் பாதாளத்துக்கு போகுது. எது பாதாளத்துக்கு போகுது? ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன், ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன், நம்முடைய கீ எல்லாம் அவர்கள் இருக்கிறது. கரங்கள் தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல சந்தோஷமா. நான் பாதாளத்துக்கு போவது இல்லை, என் குடும்பமும் பாதாளத்துக்கு போக முடியாது, ஏனென்றால் என் கர்த்தர் எங்கள் இரட்சகராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அதுதான் மகிமையின் கர்த்தர். நமது ஆண்டவர், நமது கர்த்தர் மகிமையின் கர்த்தர். அவர் ராஜாதி ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் என்றென்றைக்கும் மகிமையாய் வீற்றிருக்கிறார். இந்த மகிமையின் கர்த்தரை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மகிமையை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்திலே அவர் பார்க்கிறார். தரிசனத்தில் பார்த்த யோவானுக்கு கர்த்தர் சொல்றாரு, யோவானே, நீ எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகே என்னும் பட்டணங்களில் இருக்கிற 7 சபைகளுக்கு என் மகிமையை அனுப்புனாரு. அவருடைய மகிமையை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? சபைக்கு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? சபையில் இருக்கிற அத்தனை பேருமே இயேசு ராஜாவுடைய மகிமையை கண்டவர்கள். இயேசு ராஜாவுடைய மகிமையை கண்ட நீங்கள் மகிமை அடைவீர்கள். ஆமெனா? இயேசு ராஜாவுடைய மகிமையை கண்டவர்கள் அவரை போல மகிமை அடைவார்கள். இந்த மகிமையை தான் கர்த்தர் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த மகிமை எப்போ உண்டாக்கப்பட்டதுன்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் தம்முடைய மகிமையிலே வெளிப்பட்டார். அவர் மகிமையின் கர்த்தர். இயேசு ராஜாவுடைய இந்த மகிமை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்த்தோம். அவர் பார்க்கிறார் இல்லையா? நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறவராய், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிறார். அவருடைய தலையும் அவருடைய சிரசும் வெண்பஞ்சை போல் இருக்கிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. அவருடைய பாதம் உலகளத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல் இருக்கிறது. அவருடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தது. அவர் சத்தமிடுகையில் பெருவெள்ள திரைச்சலை போல சத்தமிட்டார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். இதுதான் மகிமையின் கர்த்தர். இது அவருடைய திவ்ய சுபாவம் என்று பார்த்தோம். இது இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தி அவர் மகிமை அடைந்திருக்கிறார். இந்த மகிமை உலக தோற்றத்துக்கு முன்பானது. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நாம் கண்டிருக்கிற இந்த இயேசு என்ற இந்த நாமம், ஜீவனுள்ள மூளை கல்லாகிய இந்த இயேசு என்ற நாமம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த மகிமை வெளிப்பட்டது. இந்த மகிமைக்குள்ளிருந்து தான் உலகமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த ஜபத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட அந்த மகிமை எப்ப இருந்ததாம்? சொல்லுங்க போல, எப்ப இருந்ததாம்? உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவன் அன்புள்ளவர். அன்புதான் கிறிஸ்தவம், அன்புதான் இந்த பிரபஞ்சம், அன்புதான் இந்த உலகம். இந்த அன்புக்காகத்தான் மனிதனை சிருஷ்டித்தார். இப்ப புரிஞ்சு போச்சா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? நாங்கள் தேவர்கள். ஆமென். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே, நீர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் தந்த என்னுடைய மகிமையை
நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய ஜபம் இது, எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? ஆமென் சொல்லாமா? அவரை நம்ம பார்க்கணும்னா அவரை போல நம்ம மகிமை அடைஞ்சாதான் பார்க்க முடியும். ஆமேனா? அந்த மகிமையை நான் உமக்கு தரேன்னு சொல்றாரு. அன்பான தேவஜனமே, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு வினைக்கும் அது சமமான எதிர்வினை. இப்போ சூரியனுக்கு என்ன வயசு? பாதி வயசு வந்துருச்சு. அதுக்கு வந்து சூரியனுக்கு வந்து 1000 கோடி வருஷம்னு ஆராய்ச்சி நிர்ணயிக்கிறாங்க. இப்போ 500 கோடி வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் 500 கோடி வருஷம் தான் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த பூமிக்கும் வயசு, எல்லாத்துக்குமே வயசு இருக்குது. இந்த உலகம் எல்லாமே ஆரம்பித்தா அழியணும். இதுக்கு பேர் தான் மாயை. ஆனால் ஒரு மனுஷன் பிறந்தார். ஒரு மனுஷன் பிறந்த இந்த மகிமையின் கர்த்தர் என்ன செய்தார்னா மகிமை அடைந்து விட்டார். மரணத்தை காணாமல் அவர் மகிமை அடைந்தவராய் ஜீவனையும் அழியாமையும் அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தார். அப்ப ஒரு மனுஷன், ஒரு உலகம் என்றால் சிருஷ்டிக்கப்பட்டது கண்ணில் காணக்கூடியவராய் அவர் உலகத்திலே வந்தார். எல்லாம் அழிஞ்சிருக்குது. ஆனா இயேசு ராஜாவை விசுவாசிக்கிற ஒருத்தனும் அழிய மாட்டான், மகிமை அடைஞ்சிருவான். கையை தட்டி மகிமை செலுத்துவோமே. இந்த மகிமை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எப்ப வந்துச்சா சொல்லுங்க? இந்த மகிமையில தான் உலகமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஆமேனா? எத்தனை புரிஞ்சு போச்சு? உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்த மகிமை. இந்த மகிமையில தான் வானம், சூரியன், பூமி, நட்சத்திரங்கள், நான், நீ எல்லாம். நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவரே, நான் வந்து ஒரு 1800 பிறந்திருந்தேன் அப்படின்னு வச்சுங்களேன். 1800 19ஆம் நூற்றாண்டு, இது 21ஆம் நூற்றாண்டு. நான் உதாரணம் நினைச்சு பார்ப்பேன். அப்போ எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு இருந்த மனுஷங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க? இன்னைக்கு இந்த சந்ததியில், இந்த ஜெனரேஷனில் என்னை சிருஷ்டித்து விட்டு உங்க ஆண்டவரை சித்தத்தின்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எவ்வளவு விளையாட பெற்றவங்களே நீங்க. நான் அடிக்கடி என் மனசுக்குள்ள நினைச்சு பார்ப்பேன். நான் ஒரு 1800 அப்படி பிறந்தனாச்சு. என் மனைவி வந்து, அத்தான் இங்கே வாருங்கள், அப்படியே முக்காடெல்லாம் போட்டு ஈர்த்து பிடிக்கணும் இல்லையா? உண்மையா இல்லையா? பிள்ளைங்கள்லாம் தகப்பனேவோ இல்லை அப்பாவோ என்னவோ ஏதோ சொல்லி ஏதோ நடந்திருக்கும். கவனிங்க, நீங்கள் விசேஷமானவர்கள். கிறிஸ்துவின் மகிமைக்குள்ள உலகம் ஒரு சிருஷ்டி. உலகம் என்றால் சிருஷ்டி. இந்த சிருஷ்டிப்புக்கு முன்னாடி இருந்த மகிமைய எதுவுமே உண்டாகிறதுக்கு இந்த மகிமைக்குள்ள, இயேசுவின் மகிமைக்குள்ள தான் சகலமுமே சிருஷ்டிக்கப்படுது. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாம் என் மனைவி, என் கர்த்தருடைய மகிமையின் வெளிப்பாடு. தவிர அன்பாய் சொல்லுகிறேன், தயவு செய்து குடும்பத்தை நேசிங்க. கணவனும் மனைவி செல்ஃபி எடுத்துங்க. டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும். குடும்பத்தோடு செல்ஃபி எடுங்க. நல்லா ஃபேமிலி எடுத்து, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகம் என்பது உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு யாருமே என்ன பண்ணுறதில்ல, யாரையோ பார்க்கறது அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். எவனா நடிகை வந்தாலும் நடிகை கூட செல்ஃபியா, நடிகை எவ்வளோ தான் வந்தாலும் அவங்க கூட, உன் பொண்டாட்டி கூட செல்ஃபி எடுயா, உன் மனைவி பிள்ளைங்க கூட செல்ஃபி எடுங்க, சந்தோஷப்படுங்க. அதை தூக்கி இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு ஏதோ பண்ணுறதல்ல. என் தேவனே, உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் தெரிந்து கொண்ட மகிமை எவ்வளோ பெருசுப்பா. ஆமென் சொல்லாமா? இந்த மகிமையை கர்த்தர் சபைக்கு காண்பிக்கிறார். இந்த மகிமையை நீ எழுது, இந்த மகிமையை உங்க பார்க்கட்டும்னு சொல்லி. அப்போ இயேசு ராஜா ஏன் 7 சபைக்கு மாத்திரம் இதை எழுத சொல்றாரு இல்லையா? ஏசப்பா ஏன் 7 சபைக்கு மாத்திரம் எழுத சொல்றாரு? இந்த 7 சபைகளும் கிறிஸ்துவனுடைய இந்த திவ்ய சுபாவம், இந்த மகிமை, அவருடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ள, கிறிஸ்து இயேசுவினுடைய திவ்ய வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய சாயலுக்கு ஒப்பாய், அவருடைய மகிமைக்கு ஒப்பாய் நாம் மகிமை அடையும்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவை போலவே மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனை, ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவனை, நித்தியராயிருக்கிற சத்தியராயிருக்கிற அந்த சத்தியரை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், அழிவே இல்லாமல். ஆமெனா? என்றென்றைக்கும் இருக்கிறவரை ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட நாம் போய் பார்க்க முடியுமா அவரை? இது என்ன ரூல்ஸ்? இது எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, எனக்குள்ள மரணம் வந்து விட்டது, மிருகம் உள்ள வந்துருச்சு. இந்த மிருகத்தை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலும் தேவ வசனத்தின் பலத்திலும் அழித்து என் பிதாவை
முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்றால் மகிமையின் கர்த்தர் என் இருதயத்தில் நான் அவரை தரித்திருக்க வேண்டும். அதனால தான் 7 சபைக்கு அவர் எது சொன்னார், நான் ஹைலைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். இந்த 7மே பார்த்தீங்கன்னா அப்படி சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. எபேசு சபைக்கு கர்த்தர் அன்புள்ளவராக, தேவனுடைய குமாரனாக, உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னில் நீர் அன்பாயிருந்தபடினால் என் பிதாவே குமாரன் என்றால் அப்பாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர். பிள்ளைய அப்படி வளர்க்கணும், பிதா போல பிள்ளைய வளர்க்கணும். என் பிள்ளை எனக்கு மதிக்க மாட்டேங்குது அல்ல, அப்போ உனக்குள்ள பலன் வேணும். அப்போ இந்த அன்பை இந்த எபேசு சபையினுடைய தூதன் அந்த ஊழியக்காரன் குறைவுபட்டு விட்டான். அவருடைய திவ்ய சுபாவம் ஒரு குறையும் இல்லாமல் பரிபூர்ண நமக்குள்ள வரணும். பூர்ண பரிசுத்தமாக தான் புதிய ஏற்பட்ட சபை. அப்போ இந்த எபேசு சபையுடைய தூதன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, அன்புல குறைவுபட்டு விட்டான். தேவனுடைய குமாரன் அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பே தேவன் அவரில் அன்பாயிருந்தார். 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவர் என்ற ரகசியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த ஊழியக்காரனுக்குள்ள, அந்த ஊழியக்காரனோடு கூட பேசுகிற ஆண்டவரே இந்த அன்புல பூர்ணவரனா அவன் என்ன பண்ணிட்டான்னா சண்டை போட ஆரம்பிச்சு, எல்லாரும் பகைக்க ஆரம்பிச்சு, தற்பெருமையில் விழுந்து போயிட்டான். ஏன்னா மனுஷன் ஏதேனிலே மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கின்ற மீறுதல், அக்கிரமம், சாபம் என்கின்ற அரசியல், மதம், பொருளாதாரம் என்கின்ற இந்த பின்னி பிணைந்து கிடக்கிற பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனால் கிறிஸ்து நமக்கு மகிமையின் ஜீவனாக நம்மை மீட்டு விட்டார். ஆமேனா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்முடைய அசைவுகள் என்பது சர்வ வல்லமை, நம்முடைய அசைவு என்பது சர்வ வல்லமை. இந்த சர்வ வல்லமை அப்படி தேவன் நமக்கு கொடுத்துட்டாரு. அப்பா, எனக்காக ஒருவர் தூக்கப்பட வேண்டும், எனக்காக ஒருவர் இந்த பூமியிலிருந்து தூக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், அவர் ஆணி அடித்து சாகடிக்க வேண்டும், நான் அவரோடு சாக வேண்டும், என் பிதாவை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தான் ரட்சிப்பு. அந்த ஒரு விடுதலையை நமக்காக கிறிஸ்து இயேசு மரத்தில் தூக்கப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறோம், பிதாவை ஆராதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென் சொல்லாமா? இப்போ ஆண்டவர் பார்த்ததே மாதிரி சிமிர்னா சபைக்கு பார்த்தோம். சிமிர்னா சபை கிறிஸ்துவின் சுபாவத்தை எதை வெளிப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. வெரி குட். கிறிஸ்துவின் சுபாவம் என்னது? பாடுபட்டார். அவர் முந்தினவரும் பிந்தினவரும், அவர் 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 மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் என்கின்ற விசுவாசம் அந்த சபையின் தூதனுக்கு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிமிர்னா சபையின் தூதன் நல்ல கிறிஸ்துவின் சுபாவமாகிய பாடுபடுகிற சுபாவத்தை அவர் வெளிப்படுத்தினாங்க. மீதி எல்லா சுபாவத்திலும் ஒரு பர்ஃபெக்ஷன். வாக்குத்தத்தை கண் முன்னாடி வச்சாரு. என்ன வாக்குத்தத்தை கண் முன்னாடி வச்சாரு? தபரு, நீ 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை, ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதமடைய மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். இப்போ பெர்கமு சபைக்கு பார்க்க போறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது எந்த சபைக்கு எது சொல்றாரு? 3வது சபை பெர்கமு சபை. சொல்லுங்க, என்ன சபை? சரி, இந்த பெர்கமு சபையை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல எபேசு சபை ஒரு கடற்கரை பட்டணமாக, துறைமுக பட்டணமாக இருந்துச்சு. அதே மாதிரி சிமிர்னாவும் ஒரு துறைமுக பட்டணம். ஆனால் இந்த பெர்கமு பார்த்தீங்கன்னா துறைமுக பட்டணம் அல்ல, ஏறக்குறைய கடல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மைல், அதாவது ஏறக்குறைய 22-23 கிலோமீட்டர் தூரமாக டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பட்டணம் தான் இந்த பெர்கமு பட்டணம். ஒரே விஷயம் சொல்லவா? இந்த பெர்கமு பட்டணம் எங்கே கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, அது ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். கவனிங்க, இந்த பெர்கமு பட்டணம் எங்கே இருந்துச்சுன்னா, அப்படியே ஒரு பிளைன், ஒரு சமவெளி, அப்படியே ஆறுகள், 3 ஆறுகள் இந்த பெர்கமுவை சுற்றி ஓடினது. இந்த 3 ஆறுகளும் ஒரு ஆறில் கடந்து, அதாவது கைகஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆற்றில் கலந்து அது போய் கடலில் போய் கலந்தது. அது மத்திய தரைக்கடலில் போய் கலந்தது. அப்போது அது நல்லா சுற்றி செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பட்டணம். நல்லா கவனிங்க, துறைமுக பட்டணம் தான் பார்த்தா நிறைய வணிகங்கள் செய்யும். ஆனால் இது துறைமுக பட்டணம் இல்லை, நல்ல விவசாயம், நல்ல செழிப்பாக இருக்கிற ஒரு பட்டணம். அது மலை மேலே கட்டப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த பெர்கமு. பெர்கமு என்றால் ஹைட், ஹைட் என்றால் உன்னதம், ஹைட் என்றால் உன்னதம், உயர்வானது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பெர்கமு பட்டணம் மலை மேலே ஏறக்குறைய 1100 அடி உயரத்தில் இந்த பெர்கமு பட்டணம் கட்டப்பட்டிருந்தது. இந்த பெர்கமு பட்டணத்தை சுற்றி இயற்கையாகவே அந்த மலைகள் ஒரு அரண்களை போல இருந்துச்சு. அதனால அவ்வளவு சீக்கிரமா கொள்ளையர்கள் அங்கே கொள்ளையடிக்க முடியாது. அதனால இவங்க ரோமர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, பெர்கமுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரோமர்கள் ஆசியா கண்டத்தில், ஆசியாவில் எங்களுடைய தலைநகரம் பெர்கமு, கேபிட்டல், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்கும்.
ஏன்னா ரோமர்கள் இத்தாலியில ரோம் தான் அவர்கள் தலைநகரம், தான் ரோமர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெர்கமு எங்களுடைய கேபிட்டல். ஏனென்றால் அது ஒரு ட்ரெஷரியா இருந்திருக்கு. நல்ல கருவூலமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அங்கே இருந்துக்கணும். அங்கே பெரிய பெரிய அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் வந்தாங்கன்னா பெர்கமில் தான் தங்குவாங்க. ஏன்னா இந்த பெர்கமு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அதுக்கு இயற்கையாக பாதுகாப்பு அங்கே இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய வணிகம் இல்லை, ஆனால் செழிப்பாக இருந்துச்சு. அந்த ஆறுகளினால நல்ல விவசாயம் பண்ணி செழிப்பாக இருந்தாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு அங்கே இருந்துச்சு. அங்கே இருந்த ஒரு பயங்கரமான ஒரு ஆராதனை என்னன்னா விக்கிரக ஆராதனை. த சிட்டி ஆஃப் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களின், அதாவது கோயில்களின் நகரம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே ஏகப்பட்ட ஜெயஸ், அப்பல்லோ, அப்புறம் ஹரடைட் என்று எல்லா தெய்வங்களுக்கும் அங்கே என்ன பண்ண கோயில்களை கட்டி வச்சு, சிலைகள் அல்ல கோயில்களே கட்டி அதுக்குள்ள சிலையை வச்சு பயங்கரமாய் ஆராதித்த ஒரு பட்டணம் தான் இந்த பெர்கமு. பொதுவாகவே ரோம அரசாட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோம ராயன்களுடைய சிலையை வணங்க வேண்டும் என்பது கட்டாயம். அவர்கள் எல்லா தெய்வங்களோட கூட பிரதான தெய்வமாக ரோம ராயன்களை வச்சு ஆராதிக்க வேண்டும். அதுதான் சிமிர்னா சபையில் இந்த ராயன் எங்கள் கடவுள் அல்லன்னு சொல்லி, கர்த்தரே கடவுள்னு சொல்லி இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். யோவானுடைய நேரடி சீஷனாகிய யார் அவர், பாலிகார்ப் என்பவர், அவர் எப்படி எரிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் பெர்கமுலையும் பார்த்தா ரோம ராயனுடைய ஆராதனை பயங்கரமாக இருந்துச்சு. அதில் ஒரு பயங்கர ஸ்பெஷல் ஏன்னா இதுக்கு முன்னாடியே கிரேக்கர்கள் கட்டிட கலையில் நல்ல கலாச்சார பண்பாடில் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க யாருன்னா கிரேக்கர்கள். அவங்க நல்ல கட்டிடங்கள்லாம் நல்லா கட்டி, நிறைய டெம்பிள்ஸ்லாம் நிறைய கட்டி நல்லா பயங்கர ஷோவை வச்சுட்டாங்க. ரோமர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெள்ளை சலவை கல்லில் 3 ரோம ராயன்களுக்கு ஆலயத்தை கட்டினாங்க. நல்லா கவனிங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரோபோலிஸ் என்கின்ற ஒரு இடம், அதுவும் ஒரு நல்ல பெரிய பட்டணம் அந்த பெர்கமுல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராஜன் என்கின்ற அந்த ரோம ராயனுக்கு ஒரு நல்ல வெள்ளை சலவை கல்லை கட்டி, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த பெரிய 3 ரோம ராயன்களுக்கு அங்கே அங்கே ஆலயம் கட்டி வைத்திருந்த ஒரு பயங்கரம் அது. நல்லா கவனிங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோம ராயர்கள் இந்த பெர்கமு பட்டணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா த்ரைஸ் நியோகோரஸ், நல்லா கவனிங்க, த்ரைஸ் நியோகோரஸ் என்கின்ற ஒரு பட்ட பெயர். த்ரைஸ் என்றால் 3, நியோ என்றால் புதுப்பிக்கப்பட்ட, கோரஸ் என்றால் குறியோஸ் என்றால் கர்த்தர் என்ற அர்த்தம், கடவுள் என்ற அர்த்தம், ஆண்டவர் என்ற அர்த்தம். அப்போ 3 ராயர்களுக்கு இவங்க தேவாலயத்தை கட்டின ஒரு உன்னதமானவங்க. இப்போ இந்த இந்த பெர்கமு பட்டணத்தாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன தெரியுமா? அவங்க எங்கன்னா வெளியே போனாங்கன்னா த்ரைஸ் நியோகோரஸ் அப்படின்னாவே அவங்களுக்கு அப்படி ஆச்சரியமா பார்ப்பாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள் 3 ராயர்களுக்கு என்ன ராயனே அந்த 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 பட்டத்தை அந்த ரோம ராயனே ட்ராஜன் என்கின்ற அந்த ரோம ராயனே இந்த பெர்கமு பட்டணத்தாருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு உன்னதமான பட்டம். அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு பயங்கர பெருமையா. தொல்பொருள் ஆராய்ச்சியில் போய் பார்க்கும்போது அந்த கல்வெட்டெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார்கள். எப்படிடா இந்த வெள்ளைக்கல் எல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி இதை கட்டினாங்க இந்த ஆலயத்தில் சொல்லி பயங்கரமாக ஆச்சரியப்பட்டவங்க. நல்லா கவனிங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்ன, இந்த பெர்கமு பட்டணத்துடைய பயங்கர ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பெரிய பிஸ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா அவங்களுக்கு. நல்லா செழிப்பாக இருக்கிறவங்க, அதுவும் தலைநகரமாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் அங்கே இருக்கும். நல்லா செழிப்பாக இருக்கிறவங்க, பயங்கரமான நாலேஜ் உள்ளவங்க. அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சு. லைப்ரரி, அந்த லைப்ரரியில் பார்த்தா 2 லட்சம் புத்தகங்களாம். இதுக்கு முன்னாடி எபேசு சபையில் 15,000 புத்தகம் இருந்து பார்த்தோம். அது அதிகமாக மந்திரசூன்ய புத்தகங்கள் பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் புத்தகம். அந்த நாட்களில் கிரேக்கர்களுடைய ஆட்சி இருந்த நாட்களில் உலகத்திலேயே மிகப்பெரிய லைப்ரரி எங்கே இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது என்ன சொல்லியிருக்கிறேன், உலகத்திலே மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பெரிய லைப்ரரி எங்கே இருந்துச்சுன்னா அலெக்சாண்ட்ரியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய எகிப்து இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தில் அலெக்சாண்ட்ரியாவில் தான் உலகத்திலே பெரிய லைப்ரரி. ஏறக்குறைய 4 லட்சம் புத்தகங்கள் இருந்ததாம். அந்த கிரேக்கர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த லைப்ரரிக்கு இணையாக போட்டியிடக்கூடிய மிகப்பெரிய லைப்ரரி 2 லட்சம் புத்தகங்களோடு கூட பெர்கமுல இருந்திருக்கு. அங்கே நல்லா படித்து நிறைய பட்டங்களை, கலாநிதி, டாக்டர், அப்புறமா இவர் கவி பேரரசர், அப்புறமா ஏகப்பட்ட பட்டங்கள் தராங்க இல்லையா. அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்கள பெருமை நோக்கமே என்ன, நிறைய பட்டங்கள் பெற, நல்லா படிக்கணும், படித்த மேதைகள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்பாண்டங்கள்,
அதே மாதிரி மருந்து பொருட்கள் இதையெல்லாம் செஞ்சு தோல் பதனிடுகிற, நல்லா கவனிங்க, இது சொல்கிறாங்க எகிப்தில் தான் அந்த பேப்பரஸ் என்று சொல்லக்கூடிய பேப்பரை வந்து உண்டு பண்ணுறவங்க. இவங்க என்ன பண்ணாங்களா, பெர்கமு ரொம்ப டெவலப் ஆகுது, லைப்ரரியில் நல்லா மேதி ஆகுறாங்க, அவங்களுக்கு இந்த பேப்பரஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்ன உடனே இவங்களே பெர்கமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு தோல் பதனிட்டு நல்ல புஸ்தக சுருள்களை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. பயங்கரமாக அந்த அளவுக்கு டெவலப் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம். இதில் ஒரு பயங்கர ஸ்பெஷல் என்னன்னா, அவங்களுக்கு நல்லா கவனிங்க, ஆஸ்கலபியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக கோயில் அங்கே ஃபேமஸ். ஜெயஸ், பாகால், இந்த விக்கிரகம் தான் என்ன பண்ண பாகால் தான் ஜெயஸ். அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பேர் இதெல்லாம் வர்றது வந்து பல ரூபங்களில் வர்றது அந்த பாகால் தான். அந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, பயங்கரமான பின்னி பிணைந்திருக்கிற 2 சர்பங்கள், சென்ட்ரா ஒரு ஸ்வாடு, ஒரு வால், சென்ட்ரா ஒரு வால் இருக்கும், 2 பக்கமும் பின்னி பிணைஞ்சு தலையை அப்படி காட்டுனுக்கிற பாம்பு இருக்கும். அந்த பாம்புக்கு பெரிய கோயில் ஒன்று அங்கே கட்டி அதுக்கு பக்கத்திலே ஒரு மருத்துவ ஆராய்ச்சி கூடம் அங்கே வச்சிருந்துக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்பேற்பட்ட வியாதிக்கும், அதாவது களிம்புகள் தயாரிக்கிறது, அதாவது மருந்துகளை தயார் பண்ணி எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனுக்கும் அந்த மருத்துவம் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவம் செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, அவங்கள கொண்டு வந்து அந்த கோயிலில் வந்து நிற்க வச்சு, அங்கே வந்து சொல்கிறாங்க, இன்னொரு குறிப்பு சொல்கிறாங்க, அங்கே உயிரோடுவே விஷமில்லாத பாம்புகள் இருக்குமா, அந்த பாம்புகள் வந்து வியாதி உள்ளவங்களை கொண்டு போய் நிறுத்தின உடனே இந்த பாம்புகள் அவங்க மேலே ஊர்ந்து போச்சுன்னா இவங்க வியாதியில் நல்லாயிடும் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மருந்து களிம்பெல்லாம் எடுத்து உடம்புல பூசி மருந்து கொடுத்து எப்பேற்பட்ட வியாதி உள்ளவங்களையும் அங்கே கொண்டு போய் சுகமாக்குகிற தெய்வம், எங்களுக்கு சுகம் கொடுக்குற தெய்வம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மருத்துவத்துக்கு நீங்கள் போவீங்க, மெடிசனில் நீங்கள் பார்ப்பீங்க, சில இப்போ எல்லா மெடிசன் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்பிள் இருக்கும். என்ன சிம்பிள்? ஒரு சென்டர் ஒரு வால் மாதிரியும் 2 பாம்பு பிணைஞ்சிருக்கிறத மாதிரியும். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? டாக்டருடைய சிம்பிள் இதுதான். இந்த டாக்டருடைய சிம்பிள் இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, பெர்கமிலிருந்து வந்துச்சு. இதை தோற்றுவித்தவர்கள் யாருன்னாக்கா கிரேக்கர்கள், ரோமர்கள் அல்ல, கிரேக்கர்கள். ஆனால் அந்த கோயில் வந்து அங்க இருந்ததுனால இது கர்த்தருக்கு மிகுந்த அருவருப்பு. தேவன் அருவருப்பு வந்து அந்த பெர்கமு பட்டணத்தில் இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, ஏகப்பட்ட இதெல்லாம் கவனிங்க, இந்த மருத்துவமும் ஏன் மருத்துவத்துக்கு போறாங்க? நாங்க சாக கூடாது, எங்களுக்கு ஜீவன் வேண்டும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, மண்ணா இருக்கிறவனே நீ மண்ணுக்கு திரும்புவா என்று கர்த்தர் சொன்னார். நான் மண்ணுக்குள்ள திரும்ப, இந்த மண்ணை ஆளணும். அப்போ எனக்கு உடம்புல சிக்காக கூடாது. அப்போ எனக்கு மருத்துவம் வேணும். மருத்துவம் என்பது ஃபார்மசி என்று சொன்னால் சூனியம் என்று அர்த்தம். சூனியக்காரர்கள், மருத்துவத்துக்கு போறவங்க சூனியக்காரர்கள். இவங்க எல்லாம் என்ன பண்ண, கர்த்தர் ஜீவனாயிருக்கிற கர்த்தர் நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசி சொல்வது இல்லை. நல்லா கவனிங்க, பயங்கரமான பாரம்பரிய கலாச்சாரத்தை உள்ளடக்கி, சட்டத்திட்டங்களை உள்ளடக்கி, இந்த தெய்வத்துக்கு இப்படி பூஜை பண்ணணும், இந்த தெய்வத்துக்கு இப்படி பூஜை பண்ணணும், இந்த பூஜை பண்ண எப்படி பண்ணணும் சொல்லிட்டு இந்த பாரம்பரியத்துக்கு பேர் போன இடம் தான் வந்து பெர்கமு. நல்லா கவனிங்க, நமக்கு சாவு கிடையாது. ஆமென் சொல்லாமா? நம்முடைய ஜீவன் யாரு? இயேசு ராஜா. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட. மறுபடியும் வசந்த வாசி, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 33 கடைசி வசனம், வேகமா வாசி, நமக்கு நேரம் இல்லை. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதன் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு. அப்ப வியாதி எதனால வருது? பாவத்தினாலே. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் நான் மரணத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை, அல்லேலூயா, தேவனுடைய கிருபை வரமோ நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து என் ஜீவனா இருப்பாரே, ஆனால் எனக்கு ஏன் வியாதி? ஆமெனா? அப்போ நல்லா கவனிங்க, இவங்க என்ன செய்றாங்கன்னா, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துருவா என்பதா சாத்தானுடைய தாரக மந்திரம். அப்போ நல்லா கவனிங்க, அந்த பட்டணத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா,
பல தேசங்களில் இருந்து பெர்கமுக்கு போனால் நம்ம சுகமாயிடலாம். உங்கள்கிட்ட எத்தனை கோடி இருந்தாலும் உன் மரணத்தை ஜெயிக்க முடியாதே, உன் வியாதியை ஜெயிக்க முடியாதே. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பெர்கமுல் இருக்கக்கூடிய அந்த ஒரு அஸ்காலிபியஸ் சொல்லுங்க போலாம், அஸ்காலிபியஸ் சொல்லுங்க, அஸ்காலிபியஸ் சொல்லுங்க, அந்த அந்த விக்கிரக பேர் அஸ்காலிபியஸ். நல்லா கவனிங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஒரு ஆண் உருவம், அந்த அஸ்காலிபியஸ் என்ன பண்ணா, கையில் நான் அந்த ஸ்டில்ல பார்த்தேன், இதெல்லாம் நான் பார்க்கும்போது பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. இந்த கையில் வந்து ஒரு ஸ்பாட் இப்படி நின்று இருக்கிறான். 2 பாம்புகள் என்ன பண்ண பின்னி பிணைஞ்சிருக்கும் அப்படியே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதெல்லாம் பயங்கரமான சூனியம். அது நமக்கு வந்து நல்லா, அதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி உட்காந்து வீணாக போயிட்டு போகிறீங்க. இது வந்து விசுவாசம். விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சொல்கிற வரைக்கும் போயிடுருங்க. இப்போ நானும் ஹாஸ்பிட்டலுக்கு ஊழியத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஜெபம் பண்ணி அவங்களுக்குள்ள விசுவாசம் வருகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் அக்கிரமத்தை மன்னித்தவர், அல்லேலூயா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. இப்போ சாத்தானுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது அப்படின்னா பயங்கர பொல்லாதது. அது என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றுனா பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ண, பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுதுன்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். இந்த பெர்கமு சபையில் தேவன் என்ன எதிர்பார்த்தார் என்றால் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சுவிசேஷம் போச்சு. மகிமையின் கர்த்தரை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அப்போஸ்தலர் பிரசங்கித்திருக்கிறார்கள். அங்கே ரட்சிக்கப்பட்டு சபை வந்துருச்சு. ஆமென், ஆமென் சொல்லாமா? இவங்க எப்பேற்பட்ட மெடிசன், இவங்களுக்கு போன என்ன வியாதி இருந்தாலும் மருந்து கொடுப்பாங்க. நல்லா பூஜை பண்ணி அவங்களுக்கு தேவை அந்த சாப்பாடுக்கு படையல் போட்டு அந்த படையலை சாப்பிட்டாங்கன்னா இவங்க நல்லாயிடுவாங்க. பூஜை பண்ணி அவங்கள படையல் பண்ணி அந்த எல்லாம் அந்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு எடுத்து கொடுப்பாங்க. இது சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிடும். இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பயங்கரம். இவங்க இன்னும் பயங்கரமான பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருந்ததுனால நாங்களாம் பெரிய தாதாக்கள் மாதிரி சுற்றிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த பட்டணத்துக்கு மேலே இறக்க வச்சு இந்த சுவிசேஷத்தை அங்கே மகிமையாய் கொண்டு போனார். அங்கே அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்லாம் வேஸ்ட், இந்த பாம்பெல்லாம் வேஸ்ட், இந்த மெடிசன்லாம் வேஸ்ட், எல்லாரும் சாவரானே. நீ எவ்வளவு மெடிசன் போடா, நீ எத்தனை கோடி எடுத்துக்கிட்டு போ, இது டெம்பரரி, மாயை டெம்பரரி தானே. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்குள் இருப்பாரே, ஆனால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். கையை தட்டி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மரணம் இல்லை, அவர்கள் தேவர்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த வசந்த வாசி பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 11:25 வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 11:25 வேகமா. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனோ என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். கரங்களை தட்டி எல்லாம், நான் தேவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு சாவு கிடையாதுயா, நாங்கள் மரணத்தை ஜெயித்தவர்கள். ஆமென் சொல்லாமா? அப்ப நமக்குள்ள வியாதி கிடையாது. வியாதி பட்டிருக்கின்ற நகரவாசிகள் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டேன்னா ரசிக்கப்பட்டாங்க. என்ன ஆச்சரியம், சாத்தான் தலை உடைஞ்சது அந்த பட்டணத்தில். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த சபைக்கு ஒரு மூப்பரை நியமித்து அங்கே வைத்தார்கள். அங்கே இருக்கிற அந்த ஊழியக்காரன் இந்த வேத வசனத்தை நல்லா பிடிச்சிக்கின்னு இந்த வேத வசனத்தை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்தகார வல்லமை எல்லாம் பயங்கரமாக மேற்கொண்டு ஒரு நல்ல தேவ பிரசன்னத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன். இப்போ அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் வந்து கடிதம் எழுதுறார். இப்போ எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 மறுபடியும் வாசி. பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இப்போ ஆண்டவர் வந்து இந்த ஊழியக்காரனுக்கு எப்படி வெளிப்படுறாரு, எப்படி தம்முடைய மகிமையில வெளிப்படுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து தம்முடைய மகிமையை காண்பிப்பார். இந்த ஊழியக்காரனுக்குள்ள தேவனுடைய வசனத்தின் மேல ஒரு நல்ல இளைப்பாறுதல் இருந்துச்சு. வசனத்தின் மேல ஒரு தாகம் இருந்துச்சு. வசனத்தின் மேல ஒரு தவிப்பு இருந்துச்சு.
நான் இப்போ சொல்கிறனால கவனிங்க, அந்த முழு பட்டணமுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அந்தகாரத்துக்குள்ளே இருந்துச்சு. இந்த இந்த ஊழியக்காரன் நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கின்னு, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே யார் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று தேவன் சொன்ன அந்த மகிமையை நல்லா ஆராய்ந்து பார்த்து, தேவ பரிசுத்தத்துக்காக இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நல்ல கணுக்களை எல்லாம் அறுத்து நல்ல ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம். இந்த பெர்கமு பட்டணம் எதன் மேல இருந்துச்சு சொல்லுங்க? எது மேல இருந்துச்சு? மலை மேல இருந்துச்சு. இந்த மலை என்பது உன்னதம், ஹைட், எஸ்கலேஷன். ஹைட் என்ற அர்த்தம். ஹைட் என்றால் உன்னதம். அது சியோன். வாசிக்க போல சங்கீதம் 2:6 வாசிக்க பார்க்கலாம். வேகமா வேகமா. சங்கீதம் 2:6 வேகமா. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பெர்கமு எதை, எந்த திவ்ய சுபாவம், கிறிஸ்துவினுடைய எந்த திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துது? பரிசுத்தம். ஆமேனா? அவருடைய எது பரிசுத்தம் பார்த்தோம்? அவருடைய தலையும் அவருடைய சிரசும் வெண்பஞ்சை போல வெண்மையாயிருந்தது. அந்த வெண்பஞ்சை போல வெண்மை என்பது அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்றால் தமது சித்தத்தை செய்யாமல், ஆண்டவர் என் தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஒப்பு கொடுத்த அந்த பரிசுத்தர். என் மணவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என்னுடைய தலை பனியினாலும் இரவில் பெய்யும் தூறல் நனைந்திருக்கிறது, என் பிதாவின் சித்தம் செய்கிற வந்திருக்கிறேன் சொன்னார்னு பார்த்தோமா இல்லையா? ஆமென் சொல்லாமா? அப்போ தேவன் அந்த சபையில பரிசுத்தத்தை பார்த்தார். பரிசுத்தம்னா என்ன? உலகத்தை விட்டு பிரிந்து தேவனுக்கென்று, தேவனுக்கு மட்டும் வாழ்வதுக்கு பேர் தான் பரிசுத்தம். அந்த சபையில் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். உண்மையாகவே இந்த ஊழியக்காரன் வேத வசனத்தை கொண்டு, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு, தனக்குள் இருந்த மாம்சத்தை நல்ல வசன வெளிச்சத்தில், பரிசுத்த ஆவியானுடைய பலத்திலும் தேவனுடைய வசனத்தின் பலத்திலும், ஆவி, ஆத்துமா, சரீரம், கணுக்களை போட்டு நல்லா வெட்டி எடுத்து, ஆமென், ஒரு நல்ல இளைப்பாறுதலுக்குள்ள, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. ஆமென் சொல்லாமா? நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்களேன், உங்க மனசு அவ்வளவு ரெஸ்ட்ல இருக்கும், அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவு சமாதானமா இருக்கும். இப்போ நிறைய குழப்பம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு காலத்தில் வேத ஆராய்ச்சியாளர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஒரு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் என்பது, மன அழுத்தம் என்பது, யாரோ ஒருத்தன் வாழ்க்கையில் தோற்று போயிட்டு குடும்பம் சின்ன வெண்ணம் ஆயிட்டு அந்த குடும்பத்தை நினச்சி தான் டிப்ரெஷன் ஆகிட்டு அப்படியே மன அழுத்தத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்த வியாதி எல்லாருக்குள்ளும் இருக்கு. தனிமையை விரும்புறது, இருள் ஓடி ஒளிஞ்சுகிறது, வீட்டில் சமாதானம் இல்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சு விழு, ஏன்னா மன அழுத்தத்தை தீர்த்துக்கொள்ள முடியல. நல்லா கவனிங்க, அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? மற்றவங்க மேலே குறை சொல்லுவான் பார்த்தியா, அதுதான் மிருகம். ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, உன் நினைவுல தான். என்ன? தேவன் நமக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். உன் நினைவு. நீ வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாவே உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல் வந்துடும். ஆமேனா? நான் உங்க அன்பாய் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அந்த பெர்கமு பட்டணமே ஒரு மனக்குழப்பத்தில், பிசாசின் அந்தகார வல்லமைக்குள்ள இருந்த அந்த பட்டணத்தில் இந்த ஊழியக்காரன் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறது. வகை அறுத்துச்சுனாவே உனக்கு இளைப்பாறுதல் வந்துடும். ஏன் நம்ம மனசுக்குள்ள டிப்ரெஷன், மன அழுத்தம், என்னால் முடியலைங்க, மன அழுத்தம், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நான் வெளியே எனக்கு சொல்ல முடியல, எனக்கு தனிமையை வேணும், எங்கள் அப்பா மூஞ்சை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குது, எங்கள் அம்மாவை பார்த்தா எனக்கு அடிக்கணும் போல தோணும். இதுக்கெல்லாம் என்ன காரணன்றீங்க? மன அழுத்தம். இதுக்கு காரணம் உன் யோசனை இருள், அந்தகார இருள், பிசாசுடைய அந்தகாரம் உள்ளே இருக்கிறது. அன்பானவர்களே, வாசி மறுபடியும் எபிரேயர் 4:12 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். இதான் திவ்ய வல்லமை.
அது ஜீவன், அது வல்லமை. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. உருவன்னு அர்த்தம், ஒண்ணு கூட பாக்கி இல்லாம உருவ போய் எல்லாம் கவனி. இப்ப மாடு ஆடுறதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஜாயிண்ட்ஸ் இருக்கும். ஜாயிண்ட் மூட்டு இருக்கு இல்லையா, மாடுடைய மூட்டு, அந்த ஜாயிண்ட்ஸ், அதை மேலே மூடி இருக்கிற ஜவ்வு, அதுதான் என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு ஜவ்வுலாம் விலகிடுச்சுன்னா கொஞ்சம் பெயின் இருக்கு இல்லையா, அந்த ஜவ்வு வந்து கரெக்டாக பாதுகாக்கணும், அந்த தேய்மானம் இதெல்லாம். அப்புறம் மாம்சம் இருக்கும், ரத்தம் இருக்கும், அந்த ரத்தத்தில் தான் ஆவி இருக்குது நம்ம பாடியில். அந்த ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ண தனித்தனியாக கூறு போட்டு உனக்கு காண்பிக்கும். நீ வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்களேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு வசனத்தை வாசிக்க ட்ரெயின் அப் கொடுங்களேன், அவங்க அவ்வளவு சமாதானம் வரும், அவ்வளவு பீஸ்ஃபுல், அவ்வளவு இளைப்பாறுதலாய், அவ்வளவு சமாதானம், அவ்வளவு இரக்கம். வசனத்தை வாசிக்க நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உன் பிள்ளை ஒரு மாறினா வசனம் இல்லை. நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் பசங்களுக்கு, நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடணும், அம்மா நைட்டில் சாப்பாடு போடும்போது 5 பக்கம் வாசித்தியான்னு உங்கள் அம்மா கேள்வி கேட்கணும். ஒரு பக்கம் நீ பெண்டிங் விட்டுருந்தா கூட, இல்லைம்மா டயர்டாகுது, இல்லை நீ அதை முடிச்சுட்டு வா, வேதத்தை வாசிச்சுட்டு வா, அப்புறம் சாப்பாடு போடுறேன். நான் சொல்லிட்டேனே, நீ உன் பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகலன்னா நீ போக மாட்டே. எச்சரிக்கை. நல்லா கையில் எடுத்து கூட்டு கட்டி வச்சுக்கங்க. அமேனா இல்லையா? அமேனா? நல்லா கவனிங்களேன். அப்போ என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஏன் நீங்கள் மன அழுத்தம்னா பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஊழியம் கூட செய்யட்டுங்க. பைபிள் வாசிக்கிறது உனக்கு பிராக்டிஸ் பயிற்சியில் இல்லைன்னா இருள் சூழ்ந்துக்கும். ஏன்னா உன் நினைவுகள், இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை, உன் நினைவு தான், உன் மாம்ச நினைவுகள் தான் உனக்கு மன அழுத்தம். இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி பயங்கர டெவலப்மெண்ட்டில் போயிருச்சு, எல்லா புது காரியங்களையும் பார்க்குறாங்க, அதெல்லாம் அனுபவிக்க நினைக்கும் போது அந்த நினைவுகள் என்ன ஆகுதுன்னா பல மன அழுத்தம். நாமெல்லாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மனமகிழ்ச்சியை கொடுக்கும், இளைப்பாறுதலை கொடுக்கும். 119 சங்கீதம் 77 வாசிங்களேன். 119 சங்கீதம் 77 எல்லாம் எடுத்து வாசிக்க போகலாம். இருபுறமும் கருக்குள்ள பட்டை என்ன செய்யும்? நான் பிழைத்திருக்கும்படி, நான் ஜீவனோடு இருக்கும்படிக்கு, நான் உயிரோடு இருக்கும்படி. மன அழுத்தம், இருள், எரிஞ்சு விழுத்து, எரிச்சலின் ஆவி, இதெல்லாம் மரணங்க. ஆனா நான் ஜீவனோட மனமகிழ்ச்சியோடு இருக்கணும்னா வாசிங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு, ஜீவனோடு இருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்தை தேவன் நம் கையில கொடுத்து நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இந்த வேதத்தை வாசிக்க இரக்கம் வந்துடும். படிக்க தெரியல அம்மா, வசந்த கேளுங்க, தூங்காதீங்க, வந்து உட்காந்து தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து இந்த வசந்த கேட்க உனக்கு புரிய ஆரம்பிச்சு. உடனே புரியாது, கேட்க புரியும். இந்த வசந்த கேட்டுக்கொண்டே இருங்க, உங்க மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சி வந்துடும். இந்த ஊழியக்காரன் நல்ல வேதத்தை பற்றி கொண்ட ஒரு ஊழியக்காரன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. உம்முடைய வேதம் மாத்திரம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்திருப்பேன். ஏன் துக்கம்? டிப்ரெஷன். உன் எண்ணங்கள் சீர்பொருந்த வேண்டுமே. ஆனால் எத்தனை பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட இந்த வார்த்தை சொன்னாங்க, அம்மாங்களை கை தூக்குங்க. எத்தனை பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட நான் சொன்னதை வந்து யூத் மீட்டிங்கில் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து, எத்தனை பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து சொன்னாங்க கை தூக்க. பிள்ளைங்களை காப்பாற்ற நினச்சிங்களா மண்டையிலே போடுவேன். எத்தனை பிள்ளைங்க வந்து 2 பேரா சொன்னாங்களாம்மா? 3 பேர். மீதி பேரெல்லாம் சொல்லலையா? பிள்ளைங்களை நான் மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு சாவு கிடையாதுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம். பரலோகமாக பாதாளமாக என்பது நீங்கள் தான் நிரூபிக்கணும், நீங்கள் தான் பிடிச்சிக்கணும். நீங்கள் பரலோகமாக பாதாளமாக உன் பிள்ளைங்களை எப்படி நடத்துறீங்கன்னு நீங்கள் தான். எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் இல்லை நம்ம மேலே. அப்படி வேதைய மனமகிழ்ச்சி. ஓகே, இந்த ஊழியக்காரன் அவ்வளவு வசனத்தில் இருந்தார். ஆனால் சபையில் கருத்துங்க என்ன பண்ணிச்சிங்கன்னா கோட்டையை விட்டுருச்சிங்க. எப்படி? இந்த ஊழியக்காரனுடைய போராட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாசிங்களேன். பெர்கமு சபையுடைய தூதனுக்கு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போ கிரியைகளை பாராட்டுறாரு, அவனுடைய நற்கிரியைகளை பாராட்டுறாரு. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். எப்பா, எங்க குடியிருந்தாரா இவரு? சாத்தானுடைய
எப்பா சொல்லுங்க, எங்க இருந்தாரா? இந்த பெர்கமு சபை எங்க இருந்துச்சு? பெர்கமு சபை அப்படின்னா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற ஒரு பயங்கரமான இடம் அது. நல்லா கவனிங்க, இந்த பெர்கமு என்பது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய ஒரு பொல்லாப்பு. இந்த சாத்தானுடைய சிங்காசனம் அப்படின்னா என்ன தெரியுமா? மாயை. என்னது? கொஞ்சம் கூட வேகமாக வந்தால் சீக்கிரமாக முடிப்பேன். இந்த இந்த சாத்தானுடைய சிங்காசனம் அப்படின்னா யாருன்னா மகிமை, நமது கர்த்தர். மகிமை அப்படின்னா மறுபடியும் எந்த ஒரு பலவீனங்களோ மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து வராது, அதுதான் மகிமை. டெம்பரரியா தற்காலிகமா ஓடுவாங்க பார்த்தியா, இதெல்லாம் மாயை. இந்த சாத்தானுடைய சிங்காசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் அங்கே வந்து உக்காந்துக்குன்னு இவன் என்ன செய்வான்னா, இவன் அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை எடுத்து கொடுத்தாங்கன்னா நல்லா சுகமாயிடுவாங்க. அப்போ ஜனங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாயையை நம்பினாங்க, அந்த மருத்துவத்தை நம்பினாங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்பி. எனக்கு வக்கீல் தெரியும், எனக்கு வக்கீல் ஃப்ரெண்டுங்க, எனக்கு ஜட்ஜி என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, நான் சொன்ன முடிச்சிடுவேன். இந்த ஊர் தலைவரே என் சொந்தக்காரர் தெரியுமா, அவர் எம்பி எனக்கு ரொம்ப பழக்கங்க. இதெல்லாம் சாத்தானுடைய சிங்காசனம். நல்லா கவனிங்க, அந்த டாக்டர் கிட்ட போய் அந்த மெடிசனை நம்புறது, அது சாத்தானுடைய சிங்காசனம். அந்த வக்கீலுடைய வார்த்தையை நம்புறது, அது சாத்தானுடைய சிங்காசனம். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் தேவன் என் மகிமையின் கர்த்தர் மேல வைத்த அன்புல, என் மகிமையின் கர்த்தர் மேல வைத்த அந்த அன்புல தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்தது எல்லாம் ஏசாப்பாவுடைய மகிமையிலிருந்து வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தானுடைய சிங்காசனம்னா என்னன்னா மாயையை நம்பி ஓடுறது, மாயையை நம்பி. எனக்கு அந்த வக்கீல் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். வக்கீலே வந்து சட்டத்தை மீறினா நீ ஜெயிலு, என்ன பெருசாக வக்கீல் தெரிஞ்சிடும். இவெல்லாம் சாத்தானுடைய சிங்காசனம் உள்ள இருக்கும். ஜட்ஜி எனக்கு தெரியும். ஜட்ஜி வந்து இப்போ ஐடி வருது, இப்போ என்ன பண்ண, இப்போ இடி வருது ஐடி டிபார்ட்மெண்ட்டில். இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, இப்போ கூட பார்த்தா கேஎம்சியில், வேலூரில் இருக்கிற கேஎம்சியை வந்து இப்போ அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி உட்காந்து அங்கே ஒரு ஆய்வு பண்ணி நிற்கிறாங்க. அங்கெல்லாம் விசாரணை போயிடறாங்க. இப்போ அவரே வந்து லஞ்சம் வாங்கினார் வச்சுங்களேன், அவரும் உள்ளதான் சட்டத்துக்குள்ளே இருக்கணும், சட்டத்திற்கு செய்யணும். நான் எப்படின்னா சொல்கிறேன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் என்பது அங்கிருந்த ஹாஸ்பிட்டல். எல்லாருமே எதின் மேல நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்றால், நல்லா கவனிங்க, எதின் மேல நம்பிக்கை வைத்திருந்தால் என்றால் அந்த மாயையின் மேல நம்பிக்கை வைத்தார்கள். இப்போ ஜனங்க வந்து கிறிஸ்து என் மகிமையின் கர்த்தராக இருக்கிறார், அவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசத்துக்குள்ள இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஊழியக்காரன் மட்டும் பிரசங்கம் பண்ணிங்க இருந்தாரு. டேய், கர்த்தர் சொல்றாரு, நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா இவனுக்கு எல்லாருமே போயிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாங்கன்னா, அந்த டாக்டர் கொடுக்குற பிரசாதம் டோலோ, பராசிட்டமல் அதில் 500. நம்மால் ரொம்ப விவரமானவங்க, மருந்து எல்லாம் நல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவம், முன்னாடி இந்த டாக்டர்லாம் பார்த்தோன்னா அவங்க தான் மருந்து எழுதுவாங்க. இன்றைக்கி இல்லைங்க டாக்டர், எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, தலைவலிக்கு இந்த மாத்திரை கொடுங்க. ரொம்ப பெயினாக இருக்குது டாக்டர், பேக் பெயினுக்கு இதுக்கு வந்து கால்சியம் டேப்லெட் கொடுங்க. ஆமாண்ணா இல்லையா, ரொம்ப இருமலாக இருக்குது, அந்த சிரமம் எனக்கு கொடுங்க. பாவம் அவர் இன்றைக்கெல்லாம் ஏதோ காசு வந்தால் போதும்னு பாவம், ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி இன்னைக்கு. நல்லா கவனிங்களேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருப்பது என்பது மகிமையின் கர்த்தரை நம்பாமல் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அந்த மனம் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இந்த டாக்டரு, இந்த வக்கீலு, இந்த எம்பி, இந்த எம்எல்ஏ, இந்த தலைவர், இந்த ரவுடி, இந்த கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன் என்ன தூக்கிடுவார், இதெல்லாம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த இடம். என்ன அவ்வளவு, என்ன தலைநகரம் இல்லையா, தலைநகரம். நல்லா கவனிங்க, இது சியோன் எருசலேம் என்கின்ற அந்த தலைநகரத்துக்குள்ள மகிமையின் கர்த்தர் உள்ள இருக்கிறார். அந்த மகிமையை எதிர்பார்த்தார். ஆக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாயை நம்பி மாயக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த ஊழியக்காரன் நல்லா கவனி, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த இடத்துல குடியிருக்கிற
உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குது. எனக்கு இவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியலாம் ஓடி இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜீவனாய் இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமெனா இல்லையா? அது சொல்றாரு பாருங்க, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற. புரிஞ்சு போச்சா? எப்பா எல்லாம் கவனி. சாத்தானுடைய சிங்காசனம் அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய ஜீவனுக்காக எவனோ ஒருத்தன் நம்புவார். நீ கர்த்தரை நம்ப மாட்ட. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறீங்க, முதல்ல வந்து ஜெபம் பண்ணின்னு போங்க. ஏன்னா இந்த சாபங்கள்லாம், நிறைய பாவங்கள், மீறுதல்லாம் இந்த பிள்ளைங்களை வந்து தாக்கும். அப்போ ஜெபம் பண்ணும்போது அப்படி இறங்குது. எங்கேயோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்க, யாரையோ நம்பி போகிறீங்க, அவங்கள நம்பாத. எந்த அதிகாரியும் எந்த ராஜாவும் உன்னை ரட்சிக்க முடியாது. குதிரைகளுடைய பலத்தில் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. எந்த மனுஷன் நம்பாத. என் கர்த்தாவே நீர் என்னோடு வாரும், நீர் என் மகிமையின் கர்த்தரா இருக்கிற. மகிமையின் கர்த்தர் என்றால் ஸ்பிரிட். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் என்று ஆவினாலே ஆகும். மகிமை அடைந்த கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அங்கே போய் நம்புறது. எனக்கு அந்த அதிகாரி வீடு கொடுத்துட்டாரு, எனக்கு இந்த அதிகாரி என்னது, எனக்கு இது செஞ்சார். எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய மகிமையிலிருந்து என் தேவன் எனக்கு கொடுத்தது. ஆமென் சொல்லாமா? எத்தனை சந்தோஷமா இருக்குது? ஆமெனா? இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார்னா, கர்த்தருடைய நாமத்தையே பற்றி கொண்டார். இயேசுவின் நாமம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னா, தாயின் வயிற்றிலிருந்து முடமாய் கிடந்தவனும் குதித்தேந்து நடப்பான். அப்படிப்பட்ட வல்லமை தான் இயேசுவின் நாமம். கையை தட்டி மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ இயேசு தேவனுடைய பரிசுத்தர். அவர் தான் சீயோன் எருசலேமிலே மகிமையின் கர்த்தர். அவர் தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை இந்த ஊழியக்காரன் அறிந்திருந்து கர்த்தருடைய நாமத்தையே பற்றி கொண்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். வாசிப்பலாம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தில் காத்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா சொல்லாமா? ஏசப்பாவை நம்புற உன் வாழ்க்கையில பரிபூர்ண சமாதானம் இருக்குங்க. உன் வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய சரீர சுகத்தில், உன் குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் இயேசு ராஜாவை உன் மனசுல உறுதியாய் பற்றி கொண்டிருப்ப பத்தியா, உன் வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமை உடையவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமெனா? அந்த நாமத்தில் உனக்கு எல்லாம் கிடைக்குங்க. ஒரே ஒரு காரியம், அவர் நீங்க நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்ப்பது என்பது நம்முடைய மனதில் அவரை தரித்து கொள்வதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பது. இந்த மனுஷன், இந்த ஊழியக்காரன், பெர்கமு சபையினுடைய இந்த ஊழியக்காரன் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறார். கர்த்தர் அதை பாராட்டுகிறார். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆமென். நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்ல விஷயங்களை பாராட்டி சந்தோஷப்படுகிறார், களி கூறுகிறார். ஆக தேவனுடைய அந்த மகிமை. மாயக்காரன் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமில்லாம போயிடுவான். மாயக்காரன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவா. யோபுவின் புத்தகத்தில் வாசிக்க இல்லையா? ஏற்கனவே இந்த மாயக்கார பிரசெல்லாம் பலமுறை பார்த்தாச்சு. 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 8:13 வாசி பார்க்கலாம். யோபு 8:13. கர்த்தரை நம்பாம மனுஷன் நம்பி ஓடுறான் பாருங்க. தேவனை மறக்கிற எல்லாருடைய இவன் யாரா? இவன் தேவனை மறக்கிறான். கிறிஸ்து இயேசுவை மகிமையின் கர்த்தரை மறக்கிறான். அப்படியே இருக்கும். மாயக்காரன் நம்பிக்கை அழிந்து போ. அவன் நம்பிக்கை அழிஞ்சிரும். ஆனா நான் யாரை நம்புறேன்? மகிமையின் கர்த்தரை நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என் மனதில் அவரை தரித்து கொண்டிருக்கிறேன். அவர் என் ஜீவனாய் இருக்கிறார். எல்லாம் கரங்களை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த ஊழியக்காரனுடைய அந்த ஒரு நற்கிரியை அவர் பாராட்டுகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க பார்க்கலாம். வாசி. பெர்கமு சபையின் தூதனுக்கு என்ன சொல்றார் அடுத்தது? சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு
உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை அறிந்திருக்கிறேன்? சாத்தானுடைய சிங்காசனம் என்பது நம்பிக்கை வைக்கிறது இல்லையா? ஆமென் சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கைக்காக நம்பிக்கை வைக்கிறது. அதாவது எனக்கு மெடிசன், எனக்கு சட்டம், அப்புறம் எதில் இவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க, அவங்க மேலே மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது. ஆனால் இங்கே சாத்தான் குடிகொண்டிருக்கிறானா, குடுத்தனம் பண்ணுறானா. அந்த பெர்கமுல ஏன்னா இப்போ நீ பிசாசுடைய இந்த கோயிலெலாம் பாருங்கள், எல்லாம் மலை மேலே தான் இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? இந்த மலைக்கு போகிறதெல்லாம் பார்த்தா பேயுடைய சிங்காசனம் அங்கே வச்சுன்னு உட்காந்துருப்பேன். ஏன்னா முழுக்க முழுக்க ராஜாவுக்கு அப்படி இயேசு ராஜாவுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக நிற்கிறவன். இந்த சாத்தான் குடிகொண்டிருக்கிறது அப்படின்னா என்னன்னா பாரம்பரியம். பாருங்க, நீ எதை பேசினாலும் அந்த சபையில் அமைதியாக பிரச்சனை இல்லாமல் போயினே இருக்கும். இந்த பாரம்பரியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அங்கே வேற மாதிரி சாத்தானுக்கு அப்படியே கொடைச்சல் எடுக்கும். அப்படியே சாத்தான் கொடையும். அப்படியே பாரம்பரியம் அப்படின்னா என்னன்னா அரசியல், மதம், பொருளாதாரம், அதாவது பழக்க வழக்கங்கள், வழக்கம், பண்டிகை கொண்டாடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல், அது தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல். அந்த பொங்கலை இப்படி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி இப்படி கொண்டாடணும். அப்புறம் தீபாவளி கொண்டாடணும். அப்புறம் கார்த்திகை வந்தால் தீபம் ஏற்றணும். அப்புறம் மார்கழி மாதம் வந்தால் கோலம் போடணும். இதெல்லாம் பண்ணலைன்னா உனக்கு பெருமை கிடையாது. அப்போது சாத்தான் குடிகொண்டிருக்கிறது அப்படின்னா என்னன்னா பாரம்பரிய கட்டு. அந்த பண்டிகைகளை இப்படி கொண்டாடணும். அந்த பண்டிகை காலங்களில் திருவிழாக்கள் இப்படி செய்யணும். அங்கே புசித்து குடித்து நல்லா விளையாடணும், விளையாட்டை கொண்டு வரணும். இதெல்லாம் என்னதுன்றீங்க? சாத்தான் குடிகொண்டிருக்கிற அந்த பொல்லாத காரியம். விக்கிரகங்களுக்கு இப்படியெல்லாம் படைக்கணும். இந்த பாருங்க, நாம் செய்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அரசியல், மதம், பொருளாதாரம், இது பின்னி பிணைஞ்சிருக்கும். சாத்தான் குடிகொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரம்பரியம். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கான்செப்ட்லேருந்து உள்ளே வந்தாங்க. நல்லா கவனிங்க. இது அந்த நேரத்தில் இந்த அந்திப்பா என்பவர் என்ன பண்ணார்னா இந்த பாரம்பரியத்தில் எதிர்த்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த பாரு, பொங்கல் கொண்டாடுவாங்க, அங்கே சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. நம்முடைய கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு, அந்த ஜனங்களுக்கு அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். என் சொந்தக்காரெல்லாம் என் ஊருக்கு, என் வீட்டுக்கு வரணும். அப்போ ஊருங்களுக்கு போகிறதுனால டிரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ரோம கவர்மெண்ட்டு உனக்கு 3000 ரூபாய் பரிசு கொடுக்கும், கரும்பு கொடுக்கும், வெல்லம் கொடுக்கும், பச்சரிசி கொடுக்கும், சக்கரை கொடுக்கும், உனக்கு ட்ரெஸ்ஸு லாயத்து கொடுக்கும். வேணாம், இந்த சாத்தானுடைய குடி கொண்டிருக்கிறதுன்னா அவன் வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறான். கோலம் போடணும், கோல போட்டி வைப்பாங்க, காளைகள் அடக்கிற வீரர்கள், அப்புறம் போட்டியில் பொண்டாட்டிகளை தூக்கிட்டு ஓடுற போட்டி வைப்பாங்க, அப்புறம் இந்த போட்டி அந்த போட்டி வைப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நம்முடைய சரீரம் தேவன் தங்குற ஆலயம். அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதை கொண்டாடுற ஜனங்கள் மேல பரிதாபப்படுங்க. அவங்க மகிமையின் கர்த்தரை பார்க்கல, நீங்க போய் அதில் கலக்காதீங்க. இல்லை என் சொந்தக்காரெல்லாம் அன்னைக்கு தான் என் மேலே ரொம்ப அன்பாக பொங்கும், அவன் மனசுக்குள்ளே பொங்கும், ஃபோன்லாம் பறக்கும், வாங்க என் வீட்டுக்குள்ளே வாங்க, நீங்கள் வந்தால் எனக்கு தோ வந்துடுறேன், நான் வரலன்னா என்னை பெருமைப்படுத்த மாட்டேன். இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க போயிட்டு அதில் போய் கலந்துக்கின்னு நாசம் பண்ணி இந்த ஊழியக்காரன் நின்றுட்டான். இப்போ அந்திப்பா என்பவர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. உடனே அந்த பட்டணத்தில் இருக்கிற அதிகாரிகள், ரோம அதிகாரிகள் கொண்டுக்கிறார். ஏன்னா ரோம ராயனுக்கு டெய்லி தூபம் போடணும். ரோம ராயனிகள் கடவுள், கைசர் இஸ் லார்ட் அப்படின்ற ஒரு அறிக்கையை பண்ணிட்டு கையெழுத்து கும்பிட்டு தூபம் போட்டு போகணும். இதெல்லாம் செமினார் சபையை பார்க்கும்போது பார்த்தோம். நல்லா கவனிக்கணும். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஆனா இந்த கூட்டம், இந்த சபையில் இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா குறைய எடுத்து காட்டுறாரு. இப்ப குறைய காட்டுறாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். பரலவசனம் வாசிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதுக்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு.
எப்பா நீ ரொம்ப பிரசங்கம் ரொம்ப ஓவரா பேசுற, ஓவரு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறாங்க, வேசித்தனம் பண்றாங்க. ஏன் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிட்ட உடனே வேசித்தனம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்க. வேசின்னா என்னமோ நினைக்காதீங்க. இயேசு ராஜாவை விட்டு விலகிற எல்லாமே வேசி. அவர் சிருஷ்டிகர்த்தர், நான் சிருஷ்டி, அவருடைய மனவாட்டி. இதெல்லாம் நீங்க கேட்டு நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்க மேல நியாய தீர்ப்பு வரும்போது நீங்க மகிமையடைஞ்சு மேல போயிடுவீங்க. யாரை பெருமைப்படுத்துறோம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. என்ன தான் பெருமைப்படுத்துறேன்? நான் இதுல விட்டு வெளியே வந்துட்டு நான் தேவனை மகிமைப்படுத்தணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குறையத்தை காட்டுற ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தபோது இவங்களை ஒண்ணுமே சபிக்க முடியல, இந்த ஜனங்கள் அடிக்கவே முடியல. என்ன பண்ணலாம்? தேவன் இவங்கள தேவர்கள் தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், ஒன்றும் பண்ண வைக்கலாம். இவங்களை பாவத்தில் தள்ளிட்டோம்னா அவங்க ஆண்டவரை இவங்களை அடிச்சிருவேன். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். உலகத்தை விட்டு வேறு பிரிச்சு நீங்கள் என்னுடைய இருக்கும்படிக்கு நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்கின்ற பரிசுத்த ஜனமாக பிரித்தெடுத்த சபை பொங்கல்ல போய் கலந்துக்குதுங்க. நம்ம ஜனங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3000 ரூபாய் இல்லை, 30,000 ரூபாய் கொடுத்தாலும் 3 லட்சம் கொடுத்தாலும் என் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை என் பிதாவுக்கு நேராக நிறுத்தும்படியா அவர் உயிரை கொடுத்து அவர் ஜீவன் எனக்குள் இருக்குது சொல்லி மார்த்தட்டுகிற நல்ல ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அந்த காசை வாங்கலை. அப்புறம் நிறைய ஊருங்களுக்கெல்லாம், ஏன்னா அவங்க மனசு பொங்கும் இல்லையா, சாத்தான் குடி கொண்டு கருத்து அப்படியே கோல போட்டிலாம் வைப்பாங்க. பாருங்க, இந்த கோலம் ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த மந்திர சூனியெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரவுண்டு போட்டு அங்கே ஸ்டார் போட்டு பார்த்தீங்களா இல்லையாப்பா? சரி, மந்திரம் பண்ண நேரம் ஏன் பண்ண மாட்டான், அவன் ஏன் கோலம் போடனாங்க? இந்த கோலம் பிசாசை வரவேற்கிற ஒரு வரவேற்பு. அது இந்த கோலம் போடுறதெல்லாம் பார்த்தோன்னா அதில் வேறு நம்ம ஆளு உட்காந்து ரசிப்பாங்க. ரங்கோலியா, புள்ளி வச்ச கோலமா? இது புள்ளி வச்ச கோலம், ஐயோ இது ரங்கோலி மாமி. ஃபில்டர் காஃபி, ஐயோ இது ப்ரூமா. அப்படியே ரசிக்கிற குடும்பம். அப்படியே அந்த கோலத்தை உட்காந்து ரசிச்சு. கர்த்தர் எவ்வளோ வேதனை இல்லை. அவர் என்ன பண்ணாரு? விக்கிரகங்களுக்கு படைத்த இல்ல நீங்க கிறிஸ்டியன் இல்லையா, நான் பொங்கல்லாம் கொடுக்க மாட்டேன், உனக்குன்னு ஆட்டுக்கறியை வச்சுக்கிற, ஆட்டுக்கறிக்கு நாக்க தொங்க போட்டு போற கூட்டம்லாம் உண்டு. அவன் கோலம் போட்டு உள்ள வரவேற்கும் போதே எல்லாம் உள்ள போயிருச்சு, என்ட்ராயிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாராச்சும் கை தூங்க போக. எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க? நீ இல்லைம்மா, நீ இல்லை, ஒரு ஆள் தான் இல்லை. அவங்க அப்போனா இந்த சத்தியம் எல்லாருக்கும் பேசி ஆகணும். திருவிருந்து எடுக்கிற நீங்கள், உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஏசப்பாவை காலில் போட்டு மிதிக்கிறீங்கன்ற என்பது சத்தியம். பலமுறை சொல்லிட்டேன் நான். அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். எல்லா விக்கிரக ஆராதனையும் பாருங்க, ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று வைப்பான். அந்த மிருகத்தை நான் என் ஸ்போர்ட்ஸை பாடுறா, என் பவரை பாடுறான்னு காட்டி வச்சு ப்ரைஸ்லாம் கொடுப்பான், டான்ஸ்லாம் ஆடுவான். இந்த விபச்சாரம் என்பதுன்னா அந்த அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு படைக்கிற அந்த படைப்பில் கண்டிப்பாக ஒயின் இருக்கும், சரக்கு இருக்கும். அந்த சரக்கை சாப்பிட்டுட்டு நல்லா கவனிக்கணும். இந்த விபச்சாரி விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிச்சாவே நீ வேசி என்பது கான்செப்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டு, அந்த பாகாலுடைய ஆராதனை, அஸ்தரோத்துக்கு ஆராதனை கூடரம் போட்டுக்கொண்டு அந்த படையலை சாப்பிட்டுட்டு இஸ்ரவேல் ஜனத்தை இழுத்தாங்க. நல்லா பன்னிக்கறி, அருவருப்பான அந்த ரத்த பொரியல், தலைக்கறி, இந்த அருவருக்கிற இந்த காரியத்தெல்லாம் வச்சு அவங்கள ஜனங்களை இழுத்து அந்த விக்கிரகத்துக்கு அந்த படைக்கப்பட்டு சாப்பிட்றத குடிச்சிட்டு, குடிக்கிறது வேசி தெரியும், வேசியா இல்லையா? குடி என்பது 100% வேசி. ஏன்னா மனைவிக்கு உண்மையாடுறா அப்படின்னா இவன் வேற போதையில் இருக்கிறான், மனைவி மேலே போதையாடுறான்னா இவன் வேற போதையில் இருக்கிறான். கர்த்தர் இதை தான் சொல்றாரு. இவன் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறான். முதல்ல அந்த வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழி 23 இந்த வேசி எப்படிப்பட்டவள் என்பதை சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுற பாருங்க, இது எப்படிப்பட்ட வேசித்தன் என்பதை 27 வாசிங்க பார்க்கலாம். வேசி ஆழமான படுகுழி. வேசி எப்படிப்பட்டவளா சொல்லுங்க? வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு,
அவள் கொள்ளைக்காரனை போல பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயோன்னு ஆரம்பிக்கிறாரு. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரித்திருப்பவர்களும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களும் தானே. மதுபான ரத்த வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், பிரியனை போல தீண்டும். நீ மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தனா மது பாட்டில பார்க்க மாட்டேன். ஆக எல்லாம் குடிச்சிட்டு கும்மால் அடிப்பான். அங்கே கோலம் போட்டு சாத்தானை வரவேற்று, எப்பா நான் சொல்கிறது எதுவுமே புரியுது, நான் ஏதாச்சும் ஏதோ அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னா இல்லை உங்கள் பாஷையில் பேசிக்கிறேன்னா, கோலத்தை போட்டு கோலப்போட்டி வச்சு நம்ம மாட்டில் எல்லாம் உள்ள பெருசு பெருசாக கோலத்தை போட்டு வண்ணமாக போட்டி, அதை வேற போட்டி போடுறது, அதை வேற ஊற்று பார்த்து ரசிக்கிறது. ஃபில்டர் காஃபி வருது, காஃபி வெயிட் பண்ணுங்க. அதில் போய் நம்ம ஆளுங்க போய் உட்காந்து அழனையா நம்மெல்லாம். அந்த ஜனக என் மகிமையின் கர்த்தரை பார்க்கலையே. கண்டிப்பாக எல்லா விக்கிரக ஆராதனையிலையும் டான்ஸ் இருக்கும், வேசித்தன விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் ஒன்னோட பின்னி பிணைஞ்சது. அப்போ இவன் என்ன பண்ணா, குடிக்கிற அத்தனை பேருக்குள்ளே வேசித்தன ஆவி உள்ள இருக்கும். அப்போ சகோதரிகள்லாம் போயிட்டு அலறி அவன் புருஷன் குடிக்கிறானே, அவன் பேஷண்ட், அவன் இன்னும் அவன் மனம் பேதலித்தவன். பெத்த தாய்மார்கள்லாம் எனக்கு பாருங்க எவ்வளவு வயிறு தெரியுமா. இந்த தாய்களுக்கு உணர்வு இல்லையே ஆண்டவரே, என் புள்ள குடிச்சிட்டு வரானே, நான் என் வயிற்றுல பெத்த என் புள்ள இப்படி துன்மார்க்க வேசியாய் ஆழமான படுகொழியாக இருக்கிறானே. அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்கும் போல அமைதன்னு அவன் காரியத்தை சாதிச்சுக்குவான். என்னால் குடியை விட முடியல. ஏய் இந்த சாக்கு போக்கெல்லாம் நல்லா புழக்க வச்சு அச்சம்னா விட்டு ஓடி போவாங்க. அன்றைக்கி தெரியும் அக்னி கடலில் துடிப்பார். ரெண்டாம் மரணம். இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. அன்பானவர்களே, என்ன பண்ணாங்கன்னா இப்போ பொங்கல் எதுக்கு வைக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெர்கமுல நல்லா கவனிங்க, பெர்கமுல ஸ்பெஷல் வந்து பொங்கல். பெர்கமுல பார்த்தீங்கன்னா நல்ல அந்த 3 ஆறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆறு கடலை கலக்க இல்லையா, அது நல்ல செழிப்பு, அந்த ஆற்றில் செழிப்பு, நல்ல சூரிய வெளிச்சத்தில் நாங்கள் சூரியனே எங்களுக்கு இதுதான் பகல். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கொடுக்குற அந்த பிரசாதத்துக்கே அந்த பெர்கமுக்கு போவாங்க. அங்கே வந்து அநேக திருவிழாக்கள், அது விக்கிரகங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அப்போ சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி, சூரியன் எல்லா இடத்துலையும் பாருங்க, சூரிய நமஸ்காரம் இல்லாமலாம் எங்கேயுமே எதுவும் பண்ண மாட்டேன் விக்கிரகத்தில். நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா தேவன் உண்டாக்கண்டியாது, அது அழிஞ்சு இருக்குது. சூரியனுக்கு 500 கோடி வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 500 கோடி வருஷம் உயிரோடு இருக்குமா சூரியன். அதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஆக இந்த குடியினுடைய ஆவி என்பது அது அந்த குடும்பமே வேசியின் குடும்பம். அது அங்கே பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணிப்போ, இப்போ உனக்கு கரும்பு 3000 ரூபாய் கொடுத்தது யாரு? கவர்மெண்ட் தானே. டாஸ்மாக கொடுத்தது யாரு? நீங்கள் பாருங்க, அப்படியே லிங்கில் தான் இருக்கும். இதெல்லாம் நான் சத்தியம் பேசுறது. அவன் கூட டாஸ்மாக கொடுக்குறியே நயா பண்ண, அந்த காசை எடுத்து அந்த டாஸ்மாக விற்று 3000 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு கூட போகாது. அது மறுபடியும் அவங்க நல்லாவே தெரியும் கவர்மெண்ட்டுக்கு, அது உங்கள் வீட்டுக்கு கூட போகாது, மறுபடியும் என் கையில் தான் வரண்டான்னு அவங்க நல்லாவே தெரியும். நேராக டாஸ்மாக் போயிட்டு நல்லா மப்பை ஏற்றிக்கின்னு பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாள், பிள்ளைங்க இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இவன் ஆழமான படுகொழியவன், நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போவான். ஆக இந்த வேசி இவன் ஒன்றும் ரசிக்கப்படாத. நல்லா அன்பாய் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஒரு கணக்கெடுப்பு வருது, கிறிஸ்மஸுக்கு தான் அதிகமான போதை விற்பனையா. அது யார்? ஆர்சியில் இருக்கிறவனுங்க. அவன் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி உலகத்திலே ஆர்சி தான் ரொம்ப பெருசு இல்லையா. கிறிஸ்மஸ் அன்றைக்கி வச்சு நல்லா அடிக்கிறது. ஏன்னா சத்தியம் தெரியல, மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் இருபுறமும் கருக்குள்ள பட்டையை உனக்குள்ளே இல்லைனா உன்னால் மீட்க முடியாது. நம்ம ஆட்கள் நம்மலாம் பாக்கியவான்கள். ஆமேனா கர்த்தருக்கு சோதனை. நம்ம பிள்ளைங்க, நம்ம ஜனங்களா பரிசுத்தமானவர்கள். ஏன்னா கவனிங்க, என்ன இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா சொந்தக்காரெல்லாம் ஃபோனை பண்ணி, இன்றைக்கி எங்கள் பண்டிகைக்கு நீங்கள் வரமாட்டீங்களா, நாங்கள் தான் உங்கள் பண்டிகை. நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறோம், அவர் எங்கள் ஜீவனானவர். ஆமேன்னு சொல்லாமா? நீங்கள் ரட்சிக்கப்படணுங்க, நீங்கள் சபைக்கு வாங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிற உன் கர்த்தர், அவர் மகிமையில் தான் நீ உண்டாயிருக்கிற. அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு சகோதரிகள்லாம் நல்லா உணர்வு அடைஞ்சி கதறி 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 அழணும். நீங்கள் என் வீட்டுக்கார ரட்சிக்கப்படலையே, சர்ச்சைக்கு வர மாட்டுறாரு, இப்படி குடியும் கையமாக சுற்றுறாரு. அப்போ அந்த குடும்பத்தில் வேசித்த நாவி எப்படி போகும்? தேவ பயம் வரணும்ல. உன் சரீரம் யார் தங்குற ஆலயம்?
வாசி அந்த வசந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். 1 கொரிந்தியர் 3:15 வேகமேத்து வாசி. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் எல்லாம் கையை தட்டி நல்லா உற்சாகமா, நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய பிள்ளை, என் சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. சொல்லுங்க பார்க்கலாம். வாசி. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாமல் நீ சர்ச்சுக்குள்ள இருக்கிறப்ப அறிந்துக்கோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சபையில் இருக்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய வார்த்தையின் வல்லமை என்னை சபையில் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறது. நான் தேவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வாசி. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா சொல்லாமா? நீங்க தாமா அந்த ஆலயம். அன்பான தேவஜனமே, நீங்க தான் கோயில், நீங்க தான் கோயில், நீங்க தான் தேவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்காக தேவன் உயிரை கொடுத்திருக்கிறார், சர்வ வல்லவர் உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் மார்பருகே பொற்கச்சை தெரியுமா? மார்பருகே அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ராஜரீக ஆசாரியன். அவர் ஆசாரிய ராஜ்யம் அவருடையது. நிலையங்கி என்பது ஆசாரிய வஸ்திரம், அந்த பொற்கச்சை என்பது ராஜா. அவர் சர்வ வல்லமை உடையவர். மார்பு என்பது சர்வ வல்லமை. அந்த சர்வ வல்லமைக்குள்ள, அந்த மகிமைக்குள்ள தான் எல்லாமே தேவன் சிருஷ்டித்தார். ஆக அவர் தேவாதி தேவன் என்பது தான் மகிமையாக. பரிசுத்தம் தான் இந்த பெர்கமுல கர்த்தர் எதிர்பார்த்தார். சபை சோரம் போயிருச்சு, உலகத்தை கலந்துருச்சு. அந்த சர்ச்சில் டே ஊழியக்காரனே, உன் சர்ச்சில் பொங்கலை கொண்டாடிட்டு நல்லவங்க மாதிரி வந்து உக்காந்துங்க. இது அறிவில்லையாடா உனக்கு? இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியாடா நீ? உபாகமம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிங்களேன். உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 17ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீகளையாவது உன் வாசலில் இருந்து உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறி. என்ன பண்ண? டேய் இங்க வா, விசாரி. யாராயிலும் வந்து சூரிய சந்திரனுக்கு அல்லது வேற தேவர்களுக்கு எதுனா போயிட்டு நீ ஆராதனை செஞ்சியா, கையை தூக்கு அப்படின்னாக்கா கையை தூக்குனாங்கன்னா அவங்க என் சர்ச்சுக்குள்ள வேணிவே எனக்கு அருவருப்பா இருக்குடா. நான் தாண்டா மகிமையின் கர்த்தர், அது அல்லடா, அதெல்லாம் பொருள்கள் நான் உண்டாக்குனதுடா, எல்லாம் எனக்குள்ள உண்டாக்குனது, என்ன நோக்கி பார்க்க சொல்றா. அப்ப யாரெல்லாம் போயிட்டு 3 ரூபாய் கை தூக்குங்க அப்படிலாம் சேர்க்கனா ஒன்று தராது. நான் கேட்கலாம் மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்னா, இந்த உபதேசத்துக்கு உட்பட்டு என்னை ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு இந்த உபதேசத்துக்கு உட்பட்டு இந்த சட்டத்திட்டத்துக்கு நடுங்குகிற ஜனங்கள் தான் சபை. எல்லாரும் சபை கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கான்செப்ட் சொல்றேன். எல்லாரும் சபை கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன். நீங்களா உங்க மனசுக்குள்ள இந்த சத்தியம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது நீங்களே மனம் திரும்பிடுங்க. இது எதுவும் கட்டாயம் கிடையாது. ஆமென் சொல்லாமா? நான் உங்களுக்கு வசந்த காட்டியாச்சு. அவங்க வந்து என் வாசல்குள்ள வேணாம் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஏன்னா அவர் தான் தேவனுடைய வாசல். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனம் திரும்பலாம். இந்த சத்தியத்தை கேட்டு இந்த 3000 ரூபாய் எத்தனை வருஷம் என்னை காப்பாற்றிடுவான் ஆண்டவரே, அல்லது இந்த கரும்பு வந்து எத்தனை பசி ஆத்திரம் ஆண்டவரே, அவங்க கொடுக்குற வெல்லம் பச்சரிசி அவங்க கொடுக்குற ட்ரெஸ் எனக்கு எல்லாம் உங்கள் மகிமையிலிருந்து எனக்கு வந்ததுப்பா. என் தாய் என் கருவில் என்னை உருவாக்கினவர், என்னை கருச்சிதையாமல் என்னை காத்தவர், இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தவர், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தவர் நீர். ஆண்டவரே நான் உமக்காக நிற்கிறவா. அதுதான் சாத்தான் குடியிருக்கிற வீடு. எங்கெல்லாம் கோலம் போட்டு வரவேற்று. இப்போ நீங்கள் பாய்கிட்டலாம் போனீங்களா, அவன் ஒரு மந்திரிச்சு கொடுப்பான் பார்த்தீங்களா, அந்த தகடுல என்ன போட்டு கொடுப்பாரு அவரு, ஒரு வட்டம் போட்டு ஸ்டாராக போட்டு, அந்த கோலம் தான் அது.
அந்த கோலம் போட்ட அத்தனை பேரும் சாத்தானை உள்ளே வர வைத்து அது சாத்தான் குடியிருக்கிற வீடு. அவங்கள போய் நீ என்னதான் போய் சொல்லணும் திருந்தவே மாட்டாங்க. ஆனால் உட்காந்து கண்ணீர் வடிச்சோன்னு வச்சிங்களேன், கர்த்தர் மகிமை அழைத்து கொண்டு வந்துடுவார். யாராகிலும் இதை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீட்டுங்களுக்கு, சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா எல்லா சொந்தக்காரர் நேசிங்க. இதெல்லாம் தேவன் கொடுத்த உறவு. அவங்கள நேசிங்க, அழுங்க அவங்களுக்காக. மற்ற நேரங்களில் போய் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீ ஓடி ஒழிஞ்சிக்குவேன். ஃபோனு மேலே ஃபோன் அடிப்பாங்க. ஐயோ நான் சைலண்ட்டில் போட்டுருந்தோம்மா, நான் அவங்க கஷ்டம்னா தெரிஞ்சிடும் உனக்கு. கேட்டால் இப்படி ஒரு 10,000 கேட்பாங்க. ஐயோ நான் சைலண்ட்டில் இந்த பசங்க பண்ண ஐயோ அப்படின்னு தூக்கி போட்டு நான் தலுக்கு வேசலாம் போடுவீங்க நீங்கள். ஆனால் இதுக்கு மட்டும் ஓடி பொத்துக்குன்னு ஓடுருவேன். அப்படியே ஒரே ஒரு ஃபோன், என்ன எதுவும் கூப்பிடல, நீயே ஃபோன் மேலே ஃபோன் அடிப்பாங்க கூப்பிடணும்னு. கொடுமைக்கார ஜனங்க. ஊருங்களுக்கு போய் அவன் சந்தோஷத்தில் பங்கு எடுத்துட்டு கர்த்தர் சொன்னார், இந்த டைமில் இந்த வசனம் காட்டுறதுக்கு. இது பைபிள் ஸ்டடி இல்லை, பிரசங்கம். இது ஸ்டடி இல்லை. ஸ்டடி பண்ணேன்னா தாங்க மாட்டீங்க, ஸ்டடி எடுத்து காட்டினேன்னா தாங்க மாட்டீங்கன்னு தெரியும். அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்னா, டே விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதுக்கும் வேசித்தனம் பண்ணுறதுக்கான இடரை உண்டாக்கி இந்த பிழையாமுடைய போதகம். உன் போதகத்தை கேட்க மாட்டாங்கடா. ஏன்னா அவங்க கையில் மொபைல் இருக்குப்பா. அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க போடுற வசனங்கள் என்ன, நம்ம சொல்லி கத்தி கிடப்போங்க ஒன்று இருக்காது. அவங்க அப்படியே சும்மா எவனோ உருகி என்னமோ பண்ணி வச்சுருப்பான். அந்த லாயத்தை தூக்கி போட்டு வச்சுக்கின்னு என்னென்னமோ நாசம். அவங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கணுமே. எம்மா நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவன் உங்களை விரும்புகிறார். தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். மனமகிழ்ச்சிக்கான இலைப்பாறதுக்கான சத்தியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளை அவன் எப்படி செத்தான்? அவன் கூலிக்காக ஓடினவன் கண்ணுக்கு சாத்தானுடைய சிங்காசனம் எது, சாத்தான் குடியிருக்கிற இடம் எதுன்னு தெரியாது. அவன் கூலிக்காக ஓடுறவன். இந்த பிழையாம் இன்னைக்கு ஏகப்பட்ட உபதேசங்களை ஃபாலோ பண்ணி ஓடிங்கிறீங்க நீங்க. நல்லா கவனி, கர்த்தர் சொல்லிட்டார், இது பிழையாமுடைய போதகம். பிழையாம் யார் என்றால் தேவனுடைய தீர்க்கதரிசி. பிழையாம் யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் போய் நிற்கிறாரு அங்கே. பாலாக் என்பவன் அனுப்பின ஆட்களை, என்னடா அவங்ககிட்ட பிழையாம் யாருப்பா அவங்ககிட்ட வந்திருக்கிறது? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த அளவுக்கு உறவு தேவனுக்கும் பிழையாமுக்கும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஏன் இப்போ பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணின்னு என்ன வசந்த போட்டாலும் அப்படியே வாயை பொழந்துன்னு பார்க்குறது. எங்கே உட்காந்து உங்களுக்காக அழுது கண்ணீர் வச்சு போன புதகம் பண்ணி தான் நினைக்கிறேன். அன்றைக்கி நான் உபவாசம் என் கண்ணில் கண்ணீராக கொட்டுச்சு. ஒரு என் ஜனங்களை எப்படி ஆகி மீட்டுங்கப்பா. அழதான் வருது, என்ன செய்ய முடியும்? நான் உட்காந்து அழுவேன். என்ன நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் 19ஆம் நூற்றாண்டில் பிறக்கல, இல்லை வேறு ஏதோ நூற்றாண்டில் பிறக்கல. இன்றைக்கி உங்களை எல்லாம் பார்க்கும்படி நீங்கள்லாம் இங்கே உட்காந்து தேவ அன்பு, இது தேவனுடைய இரக்கம். இது உங்கள் மேலே வச்ச தேவருக்கான உங்களுக்கு கண்ணு தெரியல, எடுத்து காட்டுறேன், அழறேன், உட்காந்து அழறேன். உங்களுக்கு எதுனா ஒன்று என் பாவத்தை உட்காந்து பார்த்துன்னு உட்காந்துருப்பேன். உங்களுக்கு எதுனா ஒன்று நீங்கள் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவீங்க. ஆண்டவரே நான் எங்கப்பா பண்ணேன், நான் தப்பு பண்ணேன், ஆண்டவரே அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுனா ஒன்று என்கிட்ட ஃபோன் பண்ணுறேங்க, உடனே உட்காந்து என்ன பண்ணுவேன்னா, உட்காந்து என் பாவத்தை பார்ப்பேன். எங்கேயோ ஆண்டவர் சத்தத்துக்கு எங்கேயும் மிஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ நினச்சி உட்காந்துங்கிற நான் யார் ஜபத்தில் போகிறேன், நல்லா கவனி. நீங்கள் ஜபிக்கிறீங்க, இங்கே உட்காந்து உங்களால் கையில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த பிழையாம் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்துடைய இலைப்பாறுதலை ஜனங்களுக்கு கொடுக்காமல் பொய் போதகம் பண்ணி அவன் கூலிக்காக அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, அவன் என்ன பண்ண, ஜனங்களுக்கு சாத்தானுடைய சிங்காசனத்தையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்தை எடுத்து காட்டாமல் அவன் பொய் போதகம் பண்ணதுனால இந்த பிழையாம பட்டயத்தில் வெட்டி போட்டார்கள். பட்டயத்தில் வெட்டி போட்டாங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை அவன் புரட்டினான். அவனை பட்டயத்தில் வெட்டி. அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் கூலிக்காக ஓடுறவன். ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகத்தில் வாசிங்க. முதல்ல நெகேமியா 13:1 வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 13:1. வேகமாக வாங்க, வேகம். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க, இல்லம்மா நெகேமியா 13:1 தானே, வாசி. ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிழையாமை கூலி பொருந்தி
பிலேயாம் கிட்ட என்ன பண்ணாங்க? ஆனபடியினால் கூலி பொறுத்துனாங்க. இந்த பிலேயாம் கிட்ட கூலி பொறுத்து, இந்த கூலிக்கு வேலை செய்கிறவன். பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், திருப்பிங்களா 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் 15 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அனிதத்தின் கூலியை, அவன் கூலிக்கு வேலை செய்கிற கூலிக்காரன், அவனுக்கு சத்தியெல்லாம் பேச மாட்டான். இயேசு இப்படி நல்லவர், இப்படி இரக்கம் உள்ளவர், இப்படி அப்படின்னு மட்டும் சொல்லுவான். அவர் இரக்கம் உள்ளவர், நல்லவர் தான், சத்தியத்தை பேச மாட்டான். கிருபையின் சத்தியம் இது கிருபையின் சத்தியம். யூதாவின் புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளும். யூதாவின் புத்தகம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் 11 வாசிக்கும் போது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. இவன் எதுக்கு ஓடுறானா? கூலிக்கு ஓடுறவன், காணிக்கைக்காக ஓடுறவன். அவங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டுக்கின்னு அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், அப்படி போதகத்தை புரட்டக்கூடிய வஞ்சக ஆவி உள்ள இருக்கு. நீ பிரசங்கம் பண்றப்பா, ஓகே நல்லதுப்பா, நீ என்னை பற்றி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனால் உன் சபையில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்களே, என்ன பண்ண போற? இவர்கள் எல்லாரும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்படலை பூசிச்சுட்டு வந்து உட்காந்துங்கிறது, என்ன பண்ண போற? என்ன செய்ய போறார் ஆண்டவர்? இந்த பிள்ளையாம் என்ன பண்ணார்? வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 31 உபாகமம் 31 நினைக்கிறேன். உபாகமம் 31:8 பாருங்க. அவன் எப்படி செத்தான் பாருங்க. உபாகமம் 31:8 31 என்னாகமா 31:8 பாருங்க. என்னாகம் 31:8 அங்கே அம்மோனியில் அழிக்க சொல்லுற ஆண்டவர். எடுத்து வாசி வேகமா. வாசி 8 அந்த வாசி. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். ஏன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்துக்கு விரோதமாய் பேசின பொல்லாங்கன் அவன். அதில் கர்த்தர் அந்த பட்டயத்தை கொண்டு வெட்டி போட்டார். ஆக குறையட்டு சொல்லிட்டாரு. இப்போ குறைய சொல்லிட்டு கர்த்தருடைய பரிசுத்தை நம்ம மகிமைப்படுது. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் அங்கே 15 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். எப்பா, இந்த பாவத்தை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம். அவங்க என்ன போதகம் பண்ண? நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் என்ன அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை. இந்த பாவத்தை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்கின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால்தான், மரித்தோரின் உயிர் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்காதனால்தான் பயம் இல்லாம பாவம் செய்றீங்க. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த எண்ணம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அன்பாய் சொல்றாங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னாக்கா எதுக்குங்க இந்த கஷ்டப்படணும்? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம்னு இருக்கலாமே. எப்பா, இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் என்ன தெரியுமா? எப்பா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இந்த நிக்கோலாய் யாரு? எபேசு சபையை பார்க்கும்போதே பார்த்தோம். எபேசு சபையின் தூதன் வந்து இந்த போதகத்தை வெறுத்தார். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏதோ ஜனங்க பாவம் விட்டுருங்க, என்ன பண்றது, ஜனங்க ஏதோ வருதுங்க, சரி அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம்னா என்னன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நீ மிருகம் தானே. மிருகம் என்ன பண்ணோம்? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். ஆனால் மனுஷன் மட்டும்தான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. அன்றைக்கு நான் மீட்கப்பட வேண்டுமே, ஆனால் நான் சிலுவையின் நிழலில் வந்து தஞ்சமடைய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிறவன், மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன். நான் இப்போ சொல்கிறேன், அன்பான தேவஜனமே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எதுக்குங்க இவ்வளோ வைராக்கியத்தை வச்சு ஆண்டவருக்காக இவ்வளோ அன்பில் நின்று இந்த அன்பில் பூர்ணப்படும்படி ஏன் நம்ம பிரயாசப்படணும்? இதை தான் பவுல் 1 கொரிந்தியர் 15 வாசிக்கும் போது இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்குறாரு. எடுத்து வாசிக்க, நீங்கள் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 32 வாசி பார்க்கலாம் வசந்த. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடியதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே.
சொல்லுங்களேன். இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய மத பேதகம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு. அதுதான் நான் இதை செஞ்சால் என் கர்த்தருக்கு பிரியமா, இதை செஞ்சால் என் கர்த்தருக்கு பிரியமா, இதை செஞ்சால் என் கர்த்தருக்கு பிரியமானு பார்க்குற மனப்பாங்க இல்லையே. நான் உயிர் தெழுவனே, கர்த்தனை உயிரோடு எழுப்புவாரே, அன்னைக்கு இது பாவமா பரிசுத்தமா, இது தேவசத்தமா, இது மாம்ச சித்தமான்னு தெரியலையேன்ற பயம் வந்து தேவசத்தில் விழுந்து போய் கிடப்ப. இந்த சபையில் இருக்கக்கூடியவங்க பாவம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசம் உங்களுக்கு இல்லாதனால தான் துணிகரமான பாவம் செஞ்சுட்டு, துணிகரமான பாவத்தில் ஈடுபட்டுட்டு, துணிகரமாக வந்து உட்காந்து துணிகரமாக திருவிருந்து எடுக்கிறது. உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார், ஒரு அழைப்பு. இப்போ கர்த்தருடைய பயங்கரமான அறைகோவல் என்ன தெரியுமா? வாசி. எபேசு சபைக்கு, சரி பெர்கமு சபைக்கு சொல்லும்போது வாசியதை, நீ மனந்திரும்பு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் இரக்கத்துக்காக ஒரு ஆமென் சொல்லாமா? நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் இரக்கமுள்ள தேவன், அன்பே உருவாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இப்ப நீ மனந்திரும்புமா? வேண்டாம், இந்த மாயை நம்பி ஏமாந்துராத, இந்த சாத்தானுடைய பாரம்பரியத்தை நம்பி ஏமாந்துராத. வேண்டாம், இன்னைக்கு மனம் திரும்பி என்னையே நோக்கி பார். நான் தான் உன் மகிமை, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை, உன் வாழ்க்கைக்கு அத்தனை மகிமை நான் தான். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் நான் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் வந்து நான் இன்னைக்கு பேசலன்னு வச்சுக்கோ, அவர் வந்து பட்டயத்தை எடுத்தாருன்னா தலையை சீவிடுவார். இருபுறமும் கருக்குள்ள பட்டை அவர்களுக்கு உன்னை அவர் நேசிக்கிறார். உன் மேல இரக்கம் வச்சு உனக்காக உயிரை கொடுத்து, உன்னை பாரம்பரிய கட்டிலிருந்து, உலக வழிபாட்டிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து சபையில் வச்சு உனக்காக நான் உயிரை கொடுத்து என்னையெல்லாம் தூக்கி நிற்க வச்சு எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவமானம், நிந்தையை சுமந்துக்குன்னு, எவ்வளவு போராட்ட பாடுகளை சுமந்து கொண்டு, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, அசிங்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, தூக்கி எறியப்பட்டு, இவ்வளவு பாடுகளையும் கேவலங்களையும் சுமந்து கொண்டு உங்களுக்காக இதில் ஒரு ஜென்மமா? எனக்கு எதுக்கு நான் வாழணும்? எதுக்கு நான் வாழணும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக என்ன வச்சு கத்த சொல்ற? நீ மனம் திரும்புடா, ஒழுங்கா எடுத்து சொல்றா. ஐயோ சொல்லாத அம்மா, இது டீச்சிங் இல்லைம்மா, இது பிரசங்கம். புரிஞ்சு போச்சா? ரூத்தம்மாவுக்கு வந்து ரொம்ப வேதனை. எப்பா நீ என்ன சொல்லிட்டுன்னா, எல்லாம் ஜனங்கள்லாம் வந்து சத்தியம் தெரியல, அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு என்னப்பா பண்ணுவேன்? பாவமாக அந்த ஜனங்க எவ்வளோ வேதனை தெரியுமாப்பா இருக்குதுங்க. நானும் அதை தான் வேதனை படுறேன். அது வந்து நேற்றுலாம் என் கூட ஒரே பிரச்சனை. தயவுசெய்து டீச்சிங் விட்டு. எம்மா நான் இது டீச்சிங்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகும். இதை இப்போ இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன், அவ்வளோதான். இது டீச்சிங்கில், இது பிரசங்கம். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் எதுனா எடுத்து பேசிட்டுன்னு வச்சுக்கங்க, எனக்கு பயமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். உங்கள் மேலே அன்பு கூறுறதுனால ஒரு சின்னதை செஞ்சோம்னா டைரெக்டாக பேசிடுவேன். ஏன்பா அப்படி பேசுகிறேன்? கொஞ்சம் நான் பொறுத்துக்கினேன். இப்போ நான் எவ்வளவோ பொறுத்துட்டேன். இப்போ கர்த்தனை நீ மனம் திரும்பி இதை எடுத்து சொல்லு. அவங்க மனம் திரும்பலைன்னா நான் என் வாயின் பட்டயத்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உங்களோட யுத்தம் பண்ணுவேன், தாங்க மாட்டீங்கன்னு ஆண்டவர். உங்களை அன்பாய் சொல்கிறேன், உங்களை நீங்கள் இருக்கணும், சபையில் இருக்கணும். நீங்கள் தேவனுக்குரியவர்கள், அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தான் மனம் திரும்பணும், உலகத்துக்கு சொல்லலை. எத்தனை பேர் அன்பாக யோசிக்கிறீங்க? ஆமேனா? நீ மனம் திரும்பு, இல்லைன்னா ஒன்று நான் என் வாயின் பட்டயத்தில் அவங்களோட வந்து யுத்தம் பண்ணுமே அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. இப்போ நான் அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுடைய ஜனமே, உங்கள் பிள்ளைங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரியவங்களாக இருக்கிறாங்க, உங்கள் கண்ணு பார்க்கலனாவே அந்த பட்டயத்தில் உங்களோட யுத்தம் பண்ணுவாங்க. இந்த ஆவிக்குரிய அர்த்தம்லாம் வேற. டீச்சிங்கில் கொண்டு போனோம்னா அதை சொல்லிட்டு தாங்க மாட்டீங்க, அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் இரக்கமுள்ள தேவன் மனம் திரும்பு என்று அழைக்கிறார். காரணம் ஆமென் சொல்லாமா? உன்னை மனம் திரும்பு என்று அழைக்கிறார். இவ்வளோ அம்மாண்டவரை ஒரே ஒரு செகண்ட் அப்படியே கண்ணை மூடிக்கணும். நீங்கள் சுத்திகரிச்சு இப்போ மனம் திரும்பிடலாம். கண்ணம், ஆமாண்டவரை நான் பாவம் செய்தேன், பிள்ளையாமுடைய போதகத்தை அப்படியே கண்ணை மூடிங்க. எந்த நேரத்தில் பண்ணீங்க? என் பிள்ளையை நான் கண்டிக்காமல் விட்டேன். நான் வந்து தகப்பனே, பிள்ளையாமுடைய போதகத்தை நான் இந்த கை கொண்டேன். ஆண்டவரை விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதுக்கும், ஆண்டவரை வேசித்தனம் பண்ணுவதற்குமான இடரலை நான் செய்தேன். என்னை மன்னிங்கப்பா.
இன்று முதல் நான் உங்க பிள்ளையா இன்னைக்கு அவர் ரத்தம் பாவத்தெல்லாம் கழுவுது. அன்பின் ஆண்டவரே தகப்பனே, நீங்க இரக்கம் பாராட்டு எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மகிமையாய் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற அன்புள்ள தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பையும் உயிர் மீட்சியும் இன்னைக்கு தேவன் கொடுப்பார். மகிமையின் தேவனே, இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்ததை நீங்கள் ஆசீர்வதியும் அபிஷேகியும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் மாரதேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்லாமா? சரி, முடிக்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லு, இந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இந்த சபைக்கு வாக்குத்தத்தமே வரல. இந்த ஜெயங்கொள்ளுகிறன் என்பது தேவனுடைய நித்திய நிலையான சத்தியத்தின் வாக்குத்தத்தம். மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நீ நோக்கி பார்ப்பாயானால், அப்படி நோக்கி பார்ப்பன உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து இந்த ஊழியக்காரனுக்கு சொல்றார். வாசியதை 17 வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. நல்லா கவனிங்க. நீ ஜெயம் கொண்டுட்ட அப்படின்னா, அதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என் ஆண்டவராக இயேசு ராஜாவின் கையில் இருக்குது. அவர்தான் தேவனுடைய வார்த்தையானவர் என்பதை நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால், அன்பானவர்களே, மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பாராம். ஏன்னா அந்த பெர்கமுல பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை புசிச்சாதான் அவனுக்கு ஜீவன் நினச்சி ஏமாந்து போயிருக்கான் இல்லையா? கர்த்தர் இங்கே சொல்றாரு, நான் உனக்கு மறைவான மன்னா. இந்த மன்னா என்பது வனாந்தரத்தில் அப்படியே பனி கீழே பெய்ந்திருக்கும். பனி மேலே இந்த மண்ணா இருக்கும். அந்த பனியை மூடி இந்த மண்ணாவை மூடி மறுபடியும் மேலே ஒரு பனி, ஒரு ஃப்ரிட்ஜி மாதிரி வச்சிருக்க அந்த மண்ணா கெட்டு போகாமல் தேவன் பாதுகாத்தார். இந்த மண்ணாவை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷமா புசித்தாங்க. இந்த மண்ணா பூமியிலிருந்து விளைந்தது அல்ல. இந்த மன்னா வானத்தில் இறங்கி வந்தது, தூதர்கள் உண்ணும் அப்பம் என்று சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னாவினால் நான் போஷிப்பேன். மறைவான மன்னா என்பது அந்த மன்னா உனக்கு ஜீவனை கொடுத்தது. 40 வருஷ காலமா நீ உனக்கு வியாதி இல்லை, உன் செருப்பு தேயலை, உன் வஸ்திரம் குறையல, உன் வஸ்திரம் பழசா போகல. எனக்கு ஆச்சரியம் அதுதான். அப்போ செருப்பு கூடவே வளர்ந்துச்சா? குழந்தைங்களோட கூட செருப்பு வளர்ந்துச்சா? குழந்தைங்களோட கூட செருப்பு வளர்ந்துச்சா? அப்போ ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு போட்டாங்க, அந்த குழந்தை கூட ட்ரெஸ்ஸு வளர்ந்துச்சா? என்ன ஆச்சரியம் ஐயா! அது மன்னா இந்த பூமியில விளையாது, அது வானத்திலிருந்து வந்தது. அப்ப தேவன் இங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னு சொன்னா, மறைவான மன்னா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிச்சம். இந்த மன்னா பனி பெய்திருக்கும். இந்த பனி என்பது வெளிப்பாடுகள் என்று பார்த்தோம். இந்த பணி என்பது வெளிப்பாடுகள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த வசனத்தெல்லாம் வாசித்து நம்ம முடிக்க போறோம். என்னாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. என்னாகமம் 11வது அதிகாரத்தில் என்னாகமம் 11 அதில் 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். இந்த மன்னாவை புசித்தவர்களுக்கு என்ன நடந்துச்சு வாசிக்க. இந்த 40 வருஷ காலமா 29ஆம் அதிகாரம் உபாகமம் திருப்பி கொள்ளுங்க. இந்த மன்னாவை புசிக்கும் போது என்ன நடந்துச்சு வாசிக்க பார்க்கலாம். 5 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். ஆமென் சொல்லுங்க. இந்த 40 வருஷ காலமா நீ அப்பமே சாப்பிடல, ஆனா மன்னா சாப்பிட்டு நீ உயிர் வாழ்ந்தாய். ஆக உனக்கு ஜீவன் எதுன்னா பூமியில விளையிறது அல்ல, வானத்திலிருந்து வந்த கர்த்தர் தான் அந்த மன்னா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க அந்த மன்னா? எல்லாம் சொல்லுங்க, யாருங்க அந்த மன்னா? வானத்திலிருந்து வந்த கர்த்தர் தான் அந்த மன்னா. உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த மன்னானா என்னன்னு சொல்றாரு பாருங்க. வேகமே வாசி. வசந்த எடுங்கப்பா, வசந்த பிரிங்கப்பா, வாலிப பிள்ளைங்க, வசந்த பிரி எடுத்து வாசி. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. ஆமேனா? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்பதை நீ உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை வார்த்தை மன்னா. ஆமேனா? அந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு மன்னா. ஆக மன்னா, மறைவான மன்னா என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி.
நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதி. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இவர்கள் நீங்கள் எனக்கு அடையாளத்தை காட்டுங்க, ஏன்னா யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். அப்போது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இவங்க போய் என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு அடையாளத்தை கொடுங்க, வானத்திலிருந்து மன்னாவை நீங்கள் புசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் 32 வாசிக்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, தேவன் அருளிய அப்பம். உனக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், என் தேவன் என்னை மீட்கும்படியாய், சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் என்னை மீட்கும்படியாய், என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து அந்தகாரத்திலிருந்து என்னை மீட்கும்படியாய் என் பிதா அருளின ஜீவ அப்பம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது உனக்கு புரியும். உன் அறிவில் இந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உனக்குள்ள வரும், உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். அந்த ஒரு போஜனம், அந்த பிரசாதங்கள், அந்த பொங்கல்கள், இந்த கர்மம், இதெல்லாம் உனக்கு ஒன்றுத்துக்கும் உதவி. சாப்பிட்டு ஜீவனோடு இருந்துருவியா? ஆனால் நீ பைபிளை வாசிப்ப பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தையின் எழுத்தின் உறுப்பும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவாதி தேவன், அவர் இஸ்ரவேலின் ராஜா. இயேசு கிறிஸ்து தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார், சர்வ வல்லவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவர் முடிவும் இல்லை, அவர் ஆதியும் அவர் அந்தமும், அவர் அல்பாவும் அவர் ஒமேகாவும், அவர் முந்தினவரும் அவர் பிந்தினவரும், அவர் மரித்தோர் என்று பிழைத்தவர், அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு, அவர் எல்லாவற்றுக்கும் தலை, அவர் சபைக்கு தலை என்கின்ற ரகசியம் எல்லாம் புரியும். தேவன் அருளின அந்த அப்பம், மறைவான மன்னா, வேதத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் உனக்கு புரிய வைப்பேன். நீ புஷ்டி ஆயிடுவ, உனக்குள்ள ஜீவன் வந்துருச்சு, உனக்கு மரணம் கிடையாது, உனக்கு சாவு கிடையாது, உனக்கு வியாதி கிடையாது, உனக்கு போராட்டம் இல்லை. இந்த மறைவான மன்னாவனை புசித்தனா அவ்வளவு சந்தோஷம் உனக்குள்ள வந்துடும். ஜெயங்கொள்ளு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் யார்? ஆவியானவர் யாரை நடத்துகிறார்? தேவனுடைய குமாரர்களை நடத்துகிறார். அப்போ ஆவியானவர் சொல்றத அப்பதான் கேட்க முடியும். அப்ப இந்த மறைவான மன்னாவை நீ புசிச்சிட அப்படின்னா உனக்குள்ள ஜீவன் வந்துருச்சு. உனக்குள்ள என்ன கிடையாது? மரணம். மறைவான மன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவே. ஆமேனா? அவரை நீ புசிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவரை உன் தியானத்தில், உன் ஆத்மாவில், உன் மனதில் உட்காந்து இரவும் பகலும் அவரையே வேத வசனத்தை ஒன்று அவர் தான். அதை உடைச்சி பாதாம் கொட்டையை உடைச்சி உள்ள இருந்து பாதாம் பருப்பு எடுத்து சாப்பிட்ற இல்லையா, வால்நட்டு ஒன்று உள்ள உடைச்சி உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட. ஒரு வசனத்தினுடைய எழுத்தின் உறுப்பும் இயேசு ராஜன் எனக்காக. அப்போ உனக்குள்ள ஜீவன் வந்து விட்டது. ஆமென் சொல்லாமா? உனக்குள்ள என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்து விட்டது. இப்போ அவர் சொல்றாரு, மறைவான மன்னாவை புசிச்சது உனக்கு என்ன வந்துச்சு? சாவு கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும். உனக்குள்ள என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் யாரு? தேவன். அப்ப யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. இப்ப சொல்றாரு பாருங்க, மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். ரோம அரசாங்கம் என்னன்னு கொடுத்துச்சு? த்ரைஸ் நியோ குரோஸ் இல்லையா? த்ரைஸ் நியோ குரோஸ் என்பதுதான் அந்த பெர்கமு சபையின் பட்டது. பெரிய பெருமைக்காரங்க அவங்க, எங்கே போனாலும் த்ரைஸ் குரியோஸ் அப்படின்னாவே எப்போ ரோமர்கள் ஆட்சி பண்ணுற, ரோமர்கள் வாசம் பண்ணுற பெரிய ஆளுப்பா. நல்லா கவனி, மன்னாவை புசித்து உங்களுக்கு ஜீவன் வந்துச்சு, மகிமையின் கர்த்தர் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாரு. இப்போ என்ன செய்யறாருன்னா, வெண்மையான குறிக்கல்லை எடுத்து கொடுக்குற. வெண்மையான கல், வெண்மை என்பது பரிசுத்தம். நல்லா கவனிங்க, ரோமர்கள் பிள்ளைகளை தத்தெடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டத்திட்டத்தின்படி எழுதி கொடுத்து, இவனை நான் இன்று முதல் என் பிள்ளையாக தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா பேரை அந்த பிள்ளைக்கு வச்சிருவாங்க. பர் திமேயு, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு. ஆமெனா? திமேயுவின் மகனாகிய பர்திமேயு. பர் அபாஸ்
அப்புறம் பர் இயேசு, இதையெல்லாம் பைபிள் இந்த பேரை பார்க்குறோம். இப்போ குறிக்கல், வெண்மையான குறிக்கல், உனக்குள்ள மன்னாவை புசித்ததும் ஜீவன் வந்துருச்சு. கிறிஸ்து இயேசுவை உயிரில் தரித்து கொண்ட என்றைக்கு நீ உயிரோடு இருக்க போற. இப்போ நீ யாருடைய பிள்ளை? பிதாவாகிய தேவனுடைய. புரிஞ்சு போச்சா? பிதாவாகிய தேவன் என்ன செய்றார்னா, வெண்மையான குறிக்கல்லை எடுத்து பர் பிதா, பர் ஃபாதர், பிதாவின் குமாரன் பர் அப்பாஸ், அப்பாஸ் அப்பாவின் குமாரன் பர். இந்த பர் என்பதே இயேசு கிறிஸ்தான். இந்த பெரஷிட், பெய்த் ரெஷ், பெய்த் என்பது வீடு, ரெஷ் என்பது தலை. இந்த வீட்டின் தலையான் கர்த்தர். அந்த பர் என்பதே குமாரனாக இயேசு கிறிஸ்து தான். அப்போ வேற ஒருவருமே தெரியாது. இப்ப பர்திமேயு அப்படின்னா நான் தான் எங்க அப்பாவுடைய பிள்ளை, இவனுக்கு மட்டும்தான். இவனுக்கு வேற ஒரு பேர் இருக்கும், ஆமெனா இல்லையா? இவனுக்கு வேற ஒரு பேர் இருக்கும். அப்பா தத்தெடுத்துக்கினார்னா அப்பாவுடைய பேரை போட்டு தான் பர் அப்படின்னு வரும். இப்போ அந்த வசந்தம் ஒன்றா வாசி, மார்க்கு 15:7 வச்சு வரலாம். மார்க்கு 15:7 வேகமெடுத்து வாசி. மார்க்கு 15:7. கலகம் பண்ணி அந்த கலகத்தின் கொலை செய்து, சாரி பர்திமேயு மஸ்ட், அது வாசி. இது பரபாஸ். இது அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பர் இல்லையா? பர் அப்பாஸ், அப்பாவின் மகன். ஆமெனா? அப்பாஸ், பர் அப்பாஸ்னா அப்பான்னு அர்த்தம் எபிரேய பதத்துல. ஆமெனா? அப்பாவின் மகன். நீங்களும் நானும் அப்பாவின் மகன். அப்ப அந்த குறிக்கல்லே இந்த ரோமரை நம்பி ஏமாந்து போயிடாதே, அந்த சிங்காசனத்தையும் அந்த குடியிருப்பை நம்பி ஏமாந்து போகாதே. ஆனால் நீயும் நானும் பிதாவாகிய தேவனுடைய குமாரர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமென் சொல்லாமா? அப்புறம் இன்னொரு வசனம் மார்க்கு 10:46 வாசி பார்க்கலாம். அங்க பாரு, பர்திமேயு வாசி வேகமா. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய, யாருடைய மகன்? திமேயுவின் மகனாகிய பர்திமேயு. பர் அப்படின்னா என்னது? மகன், குமாரன். இப்போ வெண்மையான குறிக்கல்ல அந்த சட்டத்தில், சட்ட புக்கு, ரோமர்கள் சட்ட புக்கில் எழுதி இன்று முதல், இப்போ உதாரணம் கவனிங்களேன். இப்போ நான் ஜீவன் ஜோஷ்வா, நான் ஒரு மகனை தத்தெடுக்கிறேன். அவனுக்கு வேறொரு பேர் இருக்கும், கன்சாமி, முன்சாமி, இந்த சாமி, அந்த சாமி, அதெல்லாம் இல்லை. பர் ஜீவன் ஜோஷ்வான் எழுதி கொடுத்துருவேன். அவங்ககிட்ட கொடுத்துட்டுனா அவன் என்று முதல் கொண்டு அவன் என் பிள்ளை. ஆமென் சொல்லாமா? அப்போ வெண்மையான குறி கல்லில் எழுதி வேற ஒருவனுக்கு தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். வேற ஒருவனுக்கு வேற பேர் தெரியும். ஆனால் உனக்கு மட்டும்தான் உன்னை மீட்டு கொண்ட, உன்னை சுவீகரித்து கொண்ட, புத்திரமாய் உன்னை சுவீகரித்து கொண்ட புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்கின்ற மகிமையை தேவன் உனக்கு கொடுப்ப. கையை தட்டுங்க நல்லா. அல்லேலூயா. இந்த மறைவான மன்னாவை நீ புசித்தால் உனக்குள்ள ஜீவன் வந்துவிடும், நித்திய ஜீவன் வந்துவிடும். அந்த மறைவான மன்னா இயேசு கிறிஸ்து, அதுதான் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதனை புசித்திரனாக்கா உனக்கு அந்த வெண்மையான குறிக்கல்ல உன் பேரை எழுதி, அங்க பிதா, என் பேரு என் பிதாவின் குமாரன் என்பதா என் பேரு. அல்லேலூயா, சுகமா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அவ்வளவு பெரிய மகிமையை கர்த்தர் உனக்கு காத்து வைத்திருக்கிறார். அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உனக்குள் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உனக்குள்ள இருக்குமே ஆனால், இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த அனுபவம் உனக்குள்ள இருக்குமே ஆனால், இந்த மறைவான மன்னாவை உனக்கு கொடுத்து, உனக்கு ஜீவனை கொடுத்து, நீ பிதாவின் குமாரன், பிதாவை அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்து அந்த மகிமையில் நம்மை கொண்டு போவார். இந்த மகிமைக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமென் சொல்லாமா? அந்த பரிசுத்தத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ளுவோம். தேவனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்றைக்கு நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளால் முழங்கால் படியிட்டு எல்லாரும் தேவ பிரசன்னத்துக்குள்ள, பரலோக தேவனும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவருமாய் இருக்கிற எங்கள்